தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சுவிசேஷம் நம்முடைய வாழ்வில் ரொம்ப முக்கியமானது. சுவிசேஷம்னா என்னதுங்க? கர்த்தரை அறிகிற அறிவு இருக்கு பாருங்க, தேவனை அறிகிற அறிவு. இன்னைக்கு நிறைய இடத்துல மதத்தை குறித்து போதிக்கிறாங்க. மதம்னா என்ன, சுவிசேஷம்னா என்ன? சிலது கேட்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு பிரசங்கத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. சந்தேகமா இருந்தால் என்கிட்ட தயவு செய்து கேளுங்க. அது கேட்கும் பொழுது தான் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் வரும். திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். மத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அப்படி கிருபை பெரியது. அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் வெறுமையா அனுப்புறதில்ல. கர்த்தரின் ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்கு, அது மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அதனால கவனிச்சு பார்த்துட்டே வாங்க. மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்து 31 வாசிக்கிற பாருங்க. 30 வந்தா கூட இன்னும் கூட நல்லா புரியும் பாருங்க. 30 மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 30 வாசிக்கலாம் பாருங்க. அப்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டுப்புழுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இப்போ இந்த கவலை இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கவலை இருக்கு. இது நீங்க தேடக்கூடாதுன்னு சொல்லல. நல்ல உடைக்காக, நல்ல உணவுக்காக, நல்ல ஈர்ப்பிடத்திற்காக நீங்க தேடுவது குறைவல்ல. ஆனா வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்த 31 பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க தேடலையா? கர்த்தருடைய பிள்ளைகளும் தேடுறாங்க. அவங்க தேடுகிற விதம் வேறு, நாம தேடுகிற விதம் வேறு. அவங்க தங்களுடைய சுய பலத்தினால யாரை ஏமாற்றலாம், அல்லது நமக்கு வாய் திறமை எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க? சாதிச்சு தங்களுடைய திறமை அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் கர்த்தர் பேசும் பொழுது சொல்றார், என் கைபலனும் என் சாமர்த்தியமும் இதை செய்ததென்று சொல்லாதிருப்பாயாக அப்படிங்கிறார். உபாகமம் 8:18 படிக்கிறோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஒரு மனுஷனுடைய உயர்வு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனை அறிகிற அறிவினால. கிறிஸ்து என்னெல்லாம் செய்தார், நல்ல கவனிங்க. நாம என்ன செய்தோம் அதுல கிடையாது. தேவ ராஜ்யம் அது வேற. குறை சொல்றது, புரணி பேசுறது ஏதாவது. இந்த ராஜ்யம் வேற. இது சாத்தானுடைய ராஜ்யம். சாத்தா யாருன்னா குறை பேசுறவன். போய் சொல்லுவான், பிசாசு பார்த்து கேட்கறான், நீ எங்கிருந்து வரேன்னு சொன்னா, உலகம் ஃபுல்லா சுத்திட்டு நான் இப்போ வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் யாருன்னா குற்றம் சாட்டுகிறவன் நிறைய வருது. கொஞ்சம் கவனிங்க. குற்றம் சாட்டுறது, குறை பேசுறது நம்முடைய வேலை இல்லை. ஒரு சிலது நாம கவனிச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். நல்லா கவனிங்க. ஒரு சில முக்கியமான வேத வார்த்தைக்குள்ள போகலாம். இப்போ வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பி 31 அப்படியே படிச்சுட்டு வரும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். நல்ல சத்தமா சொல்லுங்க. இந்த கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல நிறைய காரணம் இருக்கு. கூட கொடுக்கப்படும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு கூட கொடுக்கிறதுக்கு தான் சுவிசேஷம் முக்கியம். இந்த சுவிசேஷம் சொன்னா என்ன? நல்லா கவனிங்க. யாக்கோபுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 17 வசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, அது ஜோதிகளுடைய பிதாவிடத்திலிருந்து உண்டாகி தினமும் அவரை தேடுறவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. நன்மையான ஈவு எல்லாமே எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. அதனாலதான் அதுக்கு பேரு பரலோகம். கவனிங்க. பரலோகத்திலிருந்து நன்மையான எல்லா ஈவும் தேவனை தேடுகிற மனுஷனுக்கு வரும். உனக்கு ஒரு சொந்த வீடு தேவை, நல்ல உடை தேவை, இதெல்லாம் உங்களுக்கு தேவை. ஆதாமுக்கு உடை தேவைங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அவன் அத்தி இலையை தச்சு அவன் உடுத்தி இருந்தான். அந்த அத்தி இலையோட வேல்யூ எவ்வளவு காலம்? 2 முறை உட்கார்ந்து எழுந்தான்னா கொட்டிடும், வெயில் ஏறுனா சுருட்டிக்கும். அதனால கர்த்தர் பாருங்க, அவனுக்கு உடை தேவை என்பது முக்கியம். அதனால அவன் விரும்புவதை காட்டிலும் ஒரு நல்ல உடைய அவனுக்கு கொடுத்தார். மிருகத்தை அடித்து அந்த தோல் உடைய அவனுக்கு உடுத்தி அவனுடைய மானத்தை காத்தார். நல்ல கவனிங்க. இன்னைக்கும் உங்களுடைய மானத்தை காக்க இயேசு நல்லவர் தான். நிச்சயமா அவர் உங்களை காப்பார், அவர் உங்களுக்கு கூட கொடுப்பார். அதற்கு சத்தியத்தை தேடுங்க. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்கு பாருங்க, உன் வாழ்க்கையை, உன் தலைமுறை வாழாத அந்த உயர்ந்த ஒரு வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு போகும். இதுதான் சத்தியம்.
கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா வேதத்துக்குள்ள வரும் பொழுது நீங்க என்ன நல்ல கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் நல்ல வழியை போதிக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மதமும் நல்ல வழியை தான் போதிக்குது. எல்லா மதமும் திருடாத, பொய் சொல்லாத, கொலை செய்யாத, எல்லா மதமும் போதிக்குது. வெளியில் இருக்கிற சில பக்திமான்கள் சொல்றாங்க, கல்விமான்கள் சொல்றாங்க, அனுபவசாலிகள் சொல்றாங்க, தங்க அனுபவத்திலிருந்து பல நல்ல காரியத்தை சொல்றாங்க. நல்லது. இதெல்லாம் மாற்றுமா? இதெல்லாம் மாற்றிராது. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை பண்ணார். அந்த மலை பிரசங்கத்தை நிறைய பேர் பேசுறாங்க. ஒரு நாள் பேச்சாளர் பர்வீன் சுல்தான் அவங்க ஒரு நாள் சொல்றாங்க, கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு வந்து ஒரு கணத்தில் இருந்து அடுத்த கண்ணத்தை காட்ட சொன்னான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? எத்தனையோ மக்கள் நித்யானந்தா கிறிஸ்துவ போதனத்தை ஒரு நாள் ஜீசஸ் இப்படி சொன்னாருங்கிறாங்க. இந்த இங்க இருக்கிற சத்குரு அவங்க சொல்றாங்க ஜீசஸோடைய உபதேசம். ஒரு நாள் ஒரு ஆர்டிக்கல் பேசுறாங்க, எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும், அவருடைய உபதேசங்கள் ரொம்ப பிடிக்குங்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ மக்கள், வெளியில் இருக்கிற மக்கள் கூட இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை நிறைய பேசுறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் எது சொன்னார், தேடுங்கள் அப்போது உங்களுக்கு கிடைக்கும் சொன்னார். கிறிஸ்தவங்கன்னா இறக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க, பலதும் சொல்றாங்க. நல்லது. ஏன் அவங்க ரட்சிக்கப்படலை? நாம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? சுவிசேஷம் வேற, பிரசங்கம் வேற. நான் சொல்றது கஷ்டமா இருக்கும். நல்லா ஒரு முடிவுக்கு நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுங்க. இப்போ நாம கவனிக்கிறோம், முன்னோர்கள் நல்ல வழியை நிறைய பேர் சொன்னாங்க. பரலோகத்தை தேவனுடைய படைப்பு, தேவனுடைய திட்டம் வேற. ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. நீங்க பரலோகம் பரலோகம் பரலோகம்ட்டு கிடக்காதீங்க. பரலோகம் போவது முக்கியம் தான், நல்லது தான். ஆனா பரலோகம் மட்டும்தான் முடிவாயிருந்தா நீ ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே கர்த்தர் ஒன்று தூக்கிட்டு போயிருக்கணும். அல்லது அவருடைய நோக்கம் பரலோகத்தை மட்டும்தான் மனிதர்கள் நிரப்பணும்னு சொல்லி இருந்தா மனுஷன் பூமியில பிறக்காம எல்லாருமே பரலோகத்திலே பிறந்திருக்கலாம். புரியுதா பாருங்க? எல்லாரும் பரலோகத்தில் பிறந்து அங்கே பிள்ளைகள் 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 அங்கே நிரப்பி இருக்கலாம். ஏன் இந்த பூமியை கொடுத்தார்? இது புரிஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கை புரியும். இது புரியாதனால தான் சில பேர் நாண்டு கொண்டு சாகிறதுக்கும், தற்கொலை செய்வதற்கும், விவாகரத்துக்கும், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலுங்கிறதுக்கும் பல தவறான முடிவு எடுக்க காரணம் வாழ்க்கை புரியல. வாழ்க்கை புரியல, அதே நேரத்தில் சுவிசேஷம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் புரியல. சுவிசேஷம் என்பது நீங்க என்ன செய்தீங்க அது கிடையாது. இதனால என்ன வரும்? உனக்குள்ள ஒரு பெருமை தான் வரும், வேற ஒன்றும் வராது. நான் நகையை கலத்திட்டேன், நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் போடுறேன், நான் அப்படியே என்னை நான் அர்ப்பணிச்சிட்டேன். அது உனக்கு ஒரு பெருமையை கொண்டு வரலாம், ஆனால் வாழ்க்கையை அது மாற்றாது. ஆண்டவர் வந்து நகையை கழட்டணுங்க ஜபத்தை தான் கேட்பேன்னு கர்த்தர் சொல்லலை. நான் திரும்ப சொல்றேன், நகையை கழட்டணுங்கிறது என்னுடைய உபதேசம் அல்ல, நகையை நீங்க போட்டுக்கணுங்கிறது என்னுடைய உபதேசம் அல்ல. நான் சொல்லக்கூடியது வேறு. நீங்க நகை போடுவீங்களோ போடாது போவீங்களோ அது வேற விஷயம். நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு சிலது வந்து சுவிசேஷம் அது அல்ல. இன்னைக்கு வந்து ஒரு சிலரை பார்த்து முடி இப்படி வெட்டாத அப்படின்னு ஏன் சொல்றோம்? அது உபதேசம் கிடையாது, பார்க்க நல்லா இல்லை, அவ்வளவுதான். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேலே இப்படி ஒரு ஸ்பைக் வச்சு தலையில் ஒரு கொடை வச்சு விதவிதமாக நிறைய பசங்க இருக்கிறாங்க. நேற்று ஒரு பையனை பார்க்குறேன், அவன் என்ன செய்கிறான், மொத்தம் இது எடுத்துட்டு மேலெல்லாம் அப்படியே இந்த பஞ்சு மாதிரி மேலே வளர்த்தி அதுக்கு ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் ரெட் கலரில் பெயிண்ட் அடித்து கோழியோட வால் மாதிரி அவன் தலை இருக்குது. அதனால அவன் வந்து அவனை பார்த்து இவனை கர்த்தர் வெறுக்கிறார் சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு சிலதை நல்லா கவனிங்க. சுவிசேஷங்கிறது வேற. ரெண்டு பேர் நிறைய இடத்துல வராங்க. ஏசா, யாக்கோபு. ஏசா யாருங்க? நல்லவங்க. ஏசா யாரு? நல்லவன். எப்படிப்பட்டவன்? அப்பா பேச்சு கேட்பான், அம்மா பேச்சு கேட்பான், அப்பாவுக்கு வேட்டையாடி கொடுப்பான். ஆனா யாக்கோபு யாருங்க? திருட்டு பையன், ஒரு வேலையும் செய்யாது, அம்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு கிடக்கும். என்ன செஞ்சான்? ஒரு சிலது நல்ல கவனிங்க. ஆனா எப்படி அவங்க ஆசீர்வாதம் பெற்றாங்க? புதிய ஏற்பாட்டில் பாருங்க, மூத்த குமாரன் ரொம்ப நல்லவன், அப்பாவுடைய பேச்சு கீழ்ப்படிஞ்சான், அப்பாவோடு இருந்தான். ஆனா இளைய குமாரன் துன்மார்க்குமா ஜீவனம் பண்ணா, ஆஸ்தியை அழித்து போட்டா, வேசிகள் இடத்துல போய். இப்ப நல்லா கவனிங்க, தப்பு பண்ணா. ஆனா யார் சுதந்திரிச்சாங்க? நான் தப்பு பண்ணுங்கன்னு சொல்லலைங்க, அவங்களுடைய மனதை பாருங்கன்னு சொல்ல வரேன். சுவிசேஷம் அவங்களுக்கு புரியுது. இளைய குமாரனுக்கு தகப்பன் யார் புரிஞ்சது, மூத்த குமாரனுக்கு புரியல. மூத்த குமாரன் அப்பா கூட இருந்தான், இவனை எப்படி உள்ள விடலாம்? அவனுக்குள்ள பாருங்க இரக்கம் மனமே இல்லை. ஆனா இதே இவனை பாருங்க, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுடைய அன்பு புரியலன்னா பைபிள் புரியாது. இன்னைக்கு மதமா படிச்சா பைபிள் புரியாது. இன்னைக்கு மதமா நின்னீங்கன்னா நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியாது. இத கர்த்தரை அறிகிற அறிவில வந்தா இளைய குமாரி எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானா ஒரே காரணம், தகப்பனை புரிஞ்சிருந்தான். தகப்பனை புரிஞ்சிருந்தான். அப்பா யார்? தூரத்துல வரான். தூரத்துல வரும்பொழுது அவனை கூட்டிட்டு போய் நல்லா குளிக்க வச்சு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லல. பன்னியோட கடந்தவன் தான், அழுக்கு வஸ்திரம் தான்.
அவன் பன்னி திங்கிற தவிட்டிக்க வழி இல்லாம கிடந்தவன் தான். ஆனா தகப்பன் அதே நிலையில போய் கட்டி பிடிச்சுக்கிட்டார். நல்ல கவனிங்க, அவன் குளிச்சுட்டு வரணும், அவன் சுத்தமாகணும்னு சொல்லல. அவன் எந்த நிலையிலிருந்து அழுக்கோடு வந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் அழுக்கோடு தான் இங்க வந்தோம். ஆனா வந்த உடனே கட்டி பிடிச்சி அதுக்கு பிறகுதான் வரங்களை கொடுக்கிறார், அதற்கு பிறகுதான் கிருபைகளை கொடுக்கிறார். ஒரு நாள் உங்களை தூர அனுப்பல. நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் பொட்டு வச்சிருந்தா அவங்கள குறை பேசுறதோ, நாம போட்டிருந்தா அவங்கள குறை பேசுறதோ, இவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்றதோ முடியாது. ஒரு கயிறு கட்டிருந்தா அவருக்கு அற்புதம் நடக்கான்னு சொல்ல முடியாது. இது வேற. கயித்துல ஒன்றும் கிடையாது. சிலர் கயிறு கட்டலாம், தாலி போட்டிருக்கலாம், செயினை போட்டிருக்கலாம், பொட்டு வச்சிருக்கலாம், மெட்டி போட்டிருக்கலாம். அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் சரீரத்தை பார்க்கல, அவனுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை பார்க்கிறார். ஆத்துமா, இந்த ஆத்துமா கர்த்தரோடு கனெக்ட் ஆகும் பொழுது இந்த சரீரம் போஷிக்கப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சரீரத்தை ஒடுக்கிறதல்ல. உங்களை விட, என்னை விட, நம்மளை விட நிறைய சரீரத்தை நல்லா ஒடுக்குறாங்க. ஒரு சில ஆளுங்க பாருங்க, ஊக்குல தொங்குறான். உங்களால தொங்க முடியுமா? அரை மணி நேரம் கீழே உட்கார்றதுக்கு கோபம் வருதுங்க உங்களுக்கு. காலை சேர்ல உட்கார விட மாட்டேங்கிறாங்க, கீழே உட்கார சொல்றாங்க, பின்னாடி பெஞ்சுக்கெல்லாம் கோபம் வருது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குல்ல. நம்மளை விட தியாகிங்க அவங்கெல்லாம். முட்டி போடுறாங்க, அழகு குத்துறாங்க. உங்க வாய் மேல குத்துனா உங்களால சும்மா இருக்க முடியுமா? இது அழகு குத்தி வாயில ஓட்ட போட்டு எவ்வளவு நேரம் நின்றுட்டு எவ்வளவு நேரம் இருக்கான் யோசிச்சு பாருங்க. நம்மளா இருந்தா என்ன சொல்ல, பிரதர் முதல்ல எடுங்க, எச்சம் முழுங்க முடியல. ஆனா அவன் சொல்றானா, நம்மளை விட அவன் ரொம்ப தியாகங்கிறது வேற. இது புரியலன்னா நான் இப்படிதான் நகையை கழட்டிட்டேன், அப்படியே முழங்காலே வருகிறேன். முழங்கால் போடுறது நல்லது. நான் திரும்ப சொல்றேன், கர்த்தரை கனப்படுத்துறோம். உபவாசம் இருக்கிறது நல்லது. என் உபவாசம் ரட்சித்ததுன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் தான் என்னை ரட்சித்தார். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்தாதான் வாழ்க்கை ஒரு நல்லா இருக்கும். அதனாலதான் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் சொன்னா என்ன? நல்லா கவனிங்க. ஒரு சிலது கவனிங்க. பரலோகம் போறது மட்டுமே தேவனுடைய திட்டம் கிடையாதுங்க. தேவனுடைய நோக்கம் வேற. இந்த பூமியை கர்த்தர் கொடுத்து இதுல பூமியில வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் தயவை அறிந்து இந்த உலகத்துல தேவனோடு இணைந்து வரங்கள், கிருபைகள், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், கிருபை, தயவு இதெல்லாம் பெற்று மற்றவர்களுக்கு சாட்சியா இருந்து இதெல்லாம் முடிச்சு அங்க போகணும். ஒருவேளை நீங்க யாராவது ஏசப்பா வாங்க வாங்க வாங்கன்னு நைட்டும் பகலும் ஜெபம் பண்ணி நீங்க சீக்கிரமா போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு போய் அங்க நின்னீங்கன்னா அவர் சொல்லுவார், வந்துட்டியா உட்காரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது, உட்காருன்னு சொல்லுவார். ஏன் ஆண்டவர், நீ யாருக்கா சுவிசேஷம் சொன்னியா? யாரையாவது கொண்டு போய் ரட்சிப்புகளை நடத்தினியா? நீ இந்த பூமியில நீ என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வாழ்ந்தியா? கர்த்தர் கேட்பாருங்க. ஆண்டவரே நான் வாயை கட்டுன வைத்த கட்ட நான் சொன்னேன்னா, நீ வாயை கட்டு வைத்த கட்டு, நீ சாப்பிடாம அப்படியே 40 நாள் 60 நாள் 70 நாள் இருந்து நான் சொன்னேன்னா அப்படின்னா, நல்லா கவனிங்க. நம்முடைய ஆத்தும வளர்ச்சிக்காக நாம் செய்யறோம், அது வேற. நான் திரும்ப சொல்றேன், உபவாசத்தை குறை சொல்லல, முழங்கால குறை சொல்லல, அது நல்லது. அதலத்தான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். அப்படியே உள்ள கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, பரலோகம் மட்டும் தேவ திட்டம் அல்ல, பரலோகம் நீங்க வரணும், அது நல்லது. நிச்சயமா சுவிசேஷம் புரிந்தா நீங்க பரலோகத்துக்கு கண்டிப்பா போவீங்க, கண்டிப்பா போவீங்க. என்னை பொறுத்தவரை நான் ஒரு சிலது சொல்ல முடியும். கர்த்தர் அவ்வளவு சீக்கிரம் நீங்களே உங்களுக்கு பிரயோஜனமான பொருளை ஒன்று இழக்காத பொழுது கர்த்தர் இழப்பாரா? ஒரு சிலது இழக்க மாட்டார். நீ வெளியே ஓடினா கூட அவர் உன்னை பிடிச்சிட்டு வருவார். எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு வேதம் அப்படி சொல்லுது. அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுங்க, நீ முடிவு பண்ணிட்டா அவர் உன்னை விட்டுருவார். அதுல மாற்று கருத்தே இல்லை. நீ முடிவு பண்ணிட்டா, ஆதாம் முடிவு பண்ணிட்டான், இந்த பழத்தை நான் சாப்பிட போறேன் முடிவு பண்ணிட்டான். மனைவி பறிக்கும் பொழுது அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவ பாதி சாப்பிட்டு கொடுத்த உடனே அப்படியே வாங்கி இவனும் சாப்பிட்டான். வேணாம்டி சொல்லலாம்ல, ஒன்றும் சொல்ல கிடையாது. அப்ப அவனுடைய மனதில் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டா கர்த்தர் தடுக்க மாட்டார். நீங்க கூட நான் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா உன் வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொட்டுவார். எனக்கு ஆசீர்வாதமே வேண்டாம், இது என்ன அழிச்சிருன்னு முடிவு பண்ணிட்டா உனக்கு ஒரு ஆசீர்வாதமும் வராது. நீ என்ன முடிவு பண்றியோ வேதம் அதான் சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவின்படிதான், அவனுடைய வாயின் வார்த்தையின்படிதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நீ என்ன பேசுறியோ அற்புதம் நடக்கும் அப்படின்னா அவனுக்கு நடக்கும், அற்புதம் நடக்காது அப்படின்னா அவனுக்கு நடக்காது. நடக்காதுங்கிறது உண்மைதான், நடக்கும் என்பதும் உண்மைதான், ரெண்டுமே உண்மைதான். எப்படிங்க அப்படின்னா, ஆமா ரெண்டும் உண்மைதான். நடக்காதுங்க எனக்கெல்லாம் எப்படிங்க ஆகும் அப்படின்னா நடக்காது. தலைகளா தண்ணி குடிச்சாலும் நடக்காது. ஒரு சிலர் சொல்ற மாதிரி மூக்கால அழுது மேக்கால தலை வச்சாலும் நடக்காது. ஆனா எனக்கு நடக்கும். என்னுடைய
திறமையின்படி அல்ல, நான் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர், அவர் ராஜா மகாராஜா, என் களஞ்சியத்தை நிரப்புவார்னு இருந்தா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எல்லாரும் யோசிச்சாங்க, அவன் ராட்சதங்க, அவன் உருவத்தை பார்த்தீங்களா, அவன் கையை பார்த்தீங்களா, அவன் காலை பார்த்தீங்களான்னு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. ஆனா இவன் வந்தான், யாருங்க இவன்? ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? அவனுடைய மனநிலை பாருங்க, கல்லு, சின்ன கல்லு தூக்கிட்டு வந்து நிக்கிறான். இங்க எல்லாருமே ஈட்டியோட கேடயத்தோடு எல்லாரும் போர்ச்சேவகர்கள் 40 நாள் நிக்கிறாங்க. 40 நாள் அவனை பார்த்து அவன் உருவத்தை பார்க்கறாங்க. ராட்சத சவுல் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு? அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீயோ இளைஞன். அவன் சொல்றான், அவன் சின்ன வயசுல இருந்த யுத்த வீரன், உன்னால எப்படி முடியும்? ஆனா இவன் சொல்றான், என்னால முடியும். 5 கல்லை தூக்கிட்டு வந்து சொல்றான், நான் இவனை அடிச்சு வீழ்த்திடுவேன். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு அந்த கற்பனைகள். இந்த கிறிஸ்தவ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன், சின்ன சின்ன கல், சின்ன சின்ன காரியம், சின்ன கோடு அந்த செங்கடலே பிளந்தது. இன்னைக்கு சுவிசேஷம், சுவிசேஷம் என்ன? நீங்க பைபிளை திருப்பி கொள்ளலாம். வேதத்துல மார்க்குடைய புத்தகம் 1 அதிகாரத்துக்கு வந்திருக்க. மார்க்குடைய புத்தகம் மார்க் 1 அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. இந்த சுவிசேஷம் அப்படின்னு வர்ற இடத்துல கொஞ்சம் நிறுத்தி பாருங்க, ஒரு சிலது புரியும். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? சுவிசேஷத்தை விட இந்த போதனை இருக்கு பாருங்க, நல்ல போதனை, நல்ல போதனை. நீங்க இப்படிதான் ஒரு சில சபைகளை பாருங்க, முடிய வந்து பின்னக்கூடாது, கொண்டை போடணும், கொண்டை ஊசி கொண்டை வளையலெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க, அதை வாங்கி நீங்கள் கொண்டை தான் போடணும். ஒரு சில சபைகளை கொண்டை போடுறது, ஒயிட் ட்ரெஸ் போடுறது, நகை போடுறது, இதெல்லாம் ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் என்ன கேட்டால் அதெல்லாம் கொண்டு போக, அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. நான் ஒரு சிலதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இது உபதேசம் இல்லை, அதுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி வேணா இருக்கலாம்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்தில் வரக்கூடிய வெளிப்பாடுகள். அவர் நிறைய பிரசங்கம் பண்ணார். இந்த பிரசங்கம் நிறைய பேருக்கு தெரியும். பிரசங்கத்தை நான் குறை சொல்லலை, வேதத்தை குறை சொல்லலை. ஆனால் இந்த வேதம் ரட்சித்துதா அப்படின்னு பார்த்தா பைபிளை படிக்கிற எல்லாருக்குள்ள ரட்சிப்பு வரல. ஆனால் இந்த பைபிளை படிக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்து எனக்காக என்னெல்லாம் செய்தார் என்ற வெளிப்பாடு வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வருது. எத்தனை பேருக்கு பைபிள் தெரியும்? எத்தனை பேர் கிறிஸ்தவ கான்வென்ட்ல படிச்சிருக்கிறாங்க? ஆனா அத்தனை பேர் ரட்சிக்கப்படல. கிறிஸ்தவ கான்வென்ட்ல அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. ஆர்சி ஸ்கூல், சிஎஸ்எஸ் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு தெரியும், ஒரு பீரியட் இருக்கு பைபிளை பத்தி போதிக்கிறது. எல்லா இடத்துல இருக்கு, கேட்டாலும் கேட்காபட்டி போதிப்பாங்க. அந்த போதனை ரட்சித்ததா அப்படின்னா போதனை ரட்சிக்காது. கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிறிஸ்து எனக்காக சாபமானார், அவரை விசுவாசிக்கிற விசுவாசம், அவரை நம்புகிற அந்த உணர்வு நம்மளை கொண்டு வருது. நீங்க நல்லா கவனிங்க, நீங்களும் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்னா நாம கிறிஸ்துவை நம்புறோம், விசுவாசிக்கிறோம். இயேசு எனக்காக சாபமானார், என்னை மீட்டு இருக்கிறார், என்னை ரட்சித்தார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவரை நாம் விசுவாசிக்கிறதுனால இங்க வந்திருக்கிறோம். இந்த விசுவாசத்துல இன்னும் ஒரு சிலதை நீங்க விசுவாசிச்சா உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் கூட உயர்வு உங்களுடைய வாழ்வில் வரும். இப்ப நீங்க திருப்பிக் கொள்ளலாம். யோவானுக்கு வந்துட்டு போங்க. ஏன்னா இது வந்து ஒரு திறவுகோல் வசனம். யோவான் 3:16 எல்லாருக்குமே மனப்பாடமான ஒரு வசனம். இந்த யோவான் 3:16 புரியணும்னா மேல கீழே கொஞ்சம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த வசனம் தெரியாத கிறிஸ்தவங்களே இருக்க முடியாது, எல்லாருக்கும் இதை சொல்லுவாங்க. இது வந்து புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு திறவுகோல்னு கூட சொல்லலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், இதில் தான் நம்ம நிறைய குழம்புறோம். ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன செய்யறோம்? அங்கே போயிட்டு இவர் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசித்தாருங்கிறோம். அப்போ நாம என்ன நினைக்கிறோம்? நித்திய ஜீவன்னா மரணம்னு நினைச்சுக்கிறோம். ஒரு சிலர் பாருங்க, கர்த்தர் வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே உங்களுக்கு இளைப்பாறுதல்னா மரணத்தை கொண்டு போயிடுறாங்க. மரணம் இளைப்பாறுதல் அல்ல. மரணம் வந்து சத்ரு. பைபிள் சொல்லுது, பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்ரு மரணம். மரணம் வந்து ஆசீர்வாதம் கிடையாது. அதனால மரணமே வான்னு கூப்பிட்டு இருக்காம தேவ தயவை கொஞ்சம் கவனிங்க. இப்ப யோவான் 3வது அதிகாரம், இந்த 3வது அதிகாரத்தை திருப்பிக்கிட்டீங்கன்னா 12 இருந்து படிச்சோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால். இது புரியுதா? பாருங்க, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும். பூமிக்கு அடுத்த காரியம், பூமிக்கு அடுத்த காரியம் தான் தேவன் இந்த பூமியில எப்படி எல்லாம் அவருடைய தயவுனால வாழ முடியும், நல்லா சாப்பிட்டா தாங்க வாழ முடியும்னு இந்த பூமியில சொல்றாங்க இல்லையா? ஆனா இதுக்கு மேல தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவில், சத்தியத்தை உட்கொள்ளுகிறதுல, அந்த வசனத்தை உட்கொள்ளுகிறதுனால இந்த வசனம் நமக்கு போஜனமா இருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய காரியங்கள், இந்த உலகத்துக்கு அடுத்த இந்த உலகத்தில் வெற்றியா ஜீவிக்க ஒரு சில வழிகளை அவர் சொல்லியும், அதான் சொல்லுது, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே,
பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேன், ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அடுத்து பாருங்க, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். இந்த பூமியில இருந்து இறங்கி வந்து இங்க வாழ்ந்து இங்க மரித்து இப்ப பரலோகத்துக்கு போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தவிர மாதாலாம் பரலோகத்துக்கு போகல. அவங்க எல்லாம் பூமியில பரதீசில இளைப்பாறிக்கிட்டு இருக்காங்க. மரியே வேண்டிக் கொள்ள, மரியே வேண்டிக் கொள்ளன்னு சொன்னா மரி சொல்லுவாங்க, நீங்க இயேசுவின் நாமத்துல வேண்டுப்பான்னு சொல்லி. பைபிள் சொல்லுது, இயேசுவை அல்லாமல் இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியில வாழ்ந்து பரமேறி போனது இயேசுவை அல்லாமல். அவர் தான் சிங்காசனத்தில் இருக்கிறார். அடுத்து, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ. இங்க நல்லா கவனிங்க, உபதேசம் வேற, சத்தியம் வேற. உபதேசிக்கிறவங்க கூட, உபதேசத்தை மதத்தை கடைப்பிடிக்கிறவங்க கூட கெட்டு போறான், மதமா பார்க்கிறவன் விழுந்து போறான். ஆனா கிறிஸ்தவ ஒரு வழியை பார்க்கிறவன் ஒரு நாள் விழுந்தது கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க இங்கேயே இந்தியாவில் இருக்கிற ஆட்களை பார்த்துட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தருடைய தயவினால வாழுகிறவர்கள், கர்த்தருடைய தயவினால். நான் ஒரு சிலரெல்லாம் பார்க்குறேன் பாருங்க, ஒரு சில ஊழியக்காரங்க பெரிய யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறாங்க, பைபிள் காலேஜ் வச்சிருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லா சுவிசேஷத்தை கொண்டு போயிருக்கிறாங்க, நிறைய சாதிக்கிறாங்க. அப்ப அவங்க எப்படி சாதிச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கர்த்தரை அறிந்த விதம் வேறு. இன்னைக்கு டிஜிஎஸ் இருக்கிறாருன்னா அவர் தேவனை அறிஞ்ச விதம் வேறு. அவர் என்ன செய்யறார், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தினால ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிரம்பி தேவனோடு பல மணி நேரம் செலவழிக்கிறார். அதனால வெளிப்பிரகாரமா அவர் ஆசீர்வாதமா இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் தேவனோடு இருந்தா, நாம நினைக்கிறோம், நாம நிறைய மிஸ்டேக் பண்றோம். இந்த தேவனோடு இருக்கிற உறவு நல்லா இருந்தா. இப்ப கவனிங்க, இங்க வேதம் சொல்லுது சர்ப்பமானது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். பைபிள்ல இயேசு கிறிஸ்து இந்த பிதாவானவர் செய்யறது, இஸ்ரவேல் ஜனங்க பாவம் பண்றாங்க. அந்த பாவம் வந்த உடனே அவங்களை அந்த பாம்பு கடிக்குது. பாம்பு கடிச்ச உடனே நிறைய பேர் சாகுறாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு அதை நீ உயர்த்தி வச்சா அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் அப்படின்னு சொல்லுது. ஒரு சிலருக்கு, உங்களுக்குள்ள ஒரு சிலர் ஒரு வேளை இந்த கேள்வி இருக்கலாம், ஏன் சர்ப்பத்தை செஞ்சு உயர்த்தணும்? சர்ப்பம் வந்து பிசாசு தானே. சர்ப்பன்னு சொன்னாலே சாத்தானுடைய சாயல். பாம்புன்னு சொன்னாலே என்னதுங்க, அது ஒரு சர்ப்பன்னு சொன்னாலே சாத்தானுடைய சாயல். பாம்புன்னு சொன்னாலே என்னதுங்க, அது ஒரு பிசாசு தான். பிசாசுக்கு அடையாளமா தான் ஆண்டவர் பாம்பை விவரிக்கிறார். இப்ப கவனிங்க, இப்ப ஏன் அந்த பாம்பை கொண்டு போய் உயர்த்தணும்? இயேசுவை நோக்கி பார்த்தா பிழைக்கலாம், பாம்பை நோக்கி ஏன் ஒரு வெண்கலத்துல சர்ப்பத்தை செய்யணும் அப்படின்னா, மனிதன் பாவமானான். எப்படி பாவமானான்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை மீறின பொழுது சர்ப்பத்துக்கு செவி கொடுத்து. இங்க கவனிங்க, நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துவ சாயல்ல இருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்யறோம்? கிறிஸ்து சொல்றதை கடைபிடிக்கிறோம். கிறிஸ்து ராஜாவா இருக்கிறார், பிதா ராஜாவா இருக்கிறார். ஆதாம் அதுக்கு கீழ்பட்டு இருந்தான். இன்னைக்கு கிருபைனா நிறைய பேர் தப்பா பிடிச்சுக்கிறாங்க. கிருபைனா என்ன வேணா பண்ணலாம், சினிமா பாட்டு பாடலாம், சினிமா பார்க்கலாம், சினிமா டைலாக்கே சர்ச்சில் சொல்லலாம்னு போறாங்க. நான் சொல்லக்கூடிய அது வேற, இது வேற. அது வேற உலகம், அது வந்து வேடிக்கை உலகம். அது வேற, இது வேற. நல்லா கவனிங்க. இங்க ஆதாம் இருக்கிறான், ஆதாம் கிருபையில தான் இருக்கிறான். ஆனா ஆதாமுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. என்ன வேணா செய்யலாம் இல்ல, நீ தேவனுக்கு கீழே இருக்கிற, நீ இந்த கனியை புசிக்க கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டவன், தேவன் சொல்றதை இவன் கேட்டு நடக்கிறதுனால தேவனோடு தேவ சாயல்ல இருக்கிறான். ஆனா சர்ப்பம் உள்ள வந்து சர்ப்பம் சொன்ன உடனே தேவனை தூக்கிட்டு, இப்போ இவனுக்கு தேவன் சர்ப்ப தேவன் ஆயிடுச்சு. சர்ப்ப தேவன் ஆயிடுச்சு. சர்ப்பம் சொல்றதை கேட்கிறான். சர்ப்பம் சொல்லுது, இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்களே தேவர்களை போல ஆயிடுவீங்க, அப்புறம் உங்களுக்கு ஒரு தேவன் தேவையில்லைன்னு சொன்ன உடனே, தேவன் எனக்கு ராஜாவா வேண்டாம், நானே எனக்கு ராஜாவா மாறிடுறேன். இப்ப நம்மள நிறைய பேர் இருக்காங்க பாருங்க, டெய்லி வேதம் வாசிக்கிறவங்க, டெய்லி கர்த்தரோடு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் ராஜாவா இருக்கிறார். ஒரு சில எனக்கு டைம் கிடைக்கும் போது பைபிளை படிப்புங்க, டைம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, அவருக்கு அவரே ராஜா. ஏன்னா அவர் இஷ்டத்துக்கு தானே போறாரு, அவருக்கெல்லாம் ஒரு இது கிடையாது இல்லையா? இப்ப நல்லா கவனிங்க, இந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டதுனால சபிக்கப்பட்ட சர்ப்பம் இவனுக்கு தேவன் ஆயிடுச்சு. அதான் வேதம் சொல்லுது, பாவத்தில் விழுந்துட்டான், மரணம் உள்ள வந்துருச்சு. இந்த மரணம் உள்ள வந்த உடனே கவனிச்சு பாருங்க, ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சியை கவனிச்சு பார்த்தா, இவங்க இந்த பாவத்தினுடைய சாயல், சர்ப்பத்தினுடைய சாயல் இவனுக்குள்ள வருது. பாவம்,
உடனே என்ன செய்யறான், ஏன் இதை புசிச்ச அப்படின்னு கேட்ட உடனே இவன் சொல்றான், நான் நிர்வாணி, அதனால போய் ஒளிச்சுக்கிட்டேன்னு சொல்லும் போது, நீ நிர்வாணின்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னா அவன் வந்து சொல்றான். அவனுடைய பழி பாருங்க, முதல்ல ஏவாள் மேல ஒரு பழி போடுறான். நான் அல்ல, நீர் படைச்ச ஸ்திரீ. அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் அவனுடைய ஒய்ஃப் மேல மட்டும் குறை பேசல, ஆண்டவர் மேலையும் குறை பேசுறான், நீர் படைத்த ஸ்திரீ. அப்ப அவனுடைய மனதுல அந்த குறை பேசுகிற சுபாவம், பிசாசுடைய குணம் உள்ள வந்துருச்சு. அப்போ இந்த சபிக்கப்பட்ட இந்த சர்ப்பத்தை போல இவர் என்ன செய்யணும், இந்த ஆதாம் பாவமானதுனால இந்த பாவத்தை எல்லாம் அவர் சுமக்க, அவர் பாவத்தின் சாயல், அந்த அவர் பாவி கிடையாது, எல்லா பாவமும் அவர் மேல வரணும். இந்த சர்ப்பம் எப்படி அருவருக்கப்பட்டதோ, யாராவது பாம்பை பார்த்தெல்லாம் ரசிக்க மாட்டாங்க. பாம்பை பார்த்து இது அழகா இருக்கு, அப்படியே அழகா நெளிஞ்சு வருது அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி நகரத்தை பார்த்தாலே உடம்பெல்லாம் அப்படியே அருவருப்பா இருக்கும். பாம்பு அப்படியே நாக்கை நீட்டுனா கூட, மனுஷனுக்கெல்லாம் நாக்கு எவ்வளவு அழகா இருக்கு, அதுக்கு பாருங்க ரெட்டை நாக்கு. ரெட்டை நாக்கு பாம்பு வாயை திறந்தாலும் அதை படம் எடுத்தாலும் அருவருப்பா தான் இருக்கும். பாம்பை யாருமே விரும்ப மாட்டாங்க, அதை நகர்ந்து போறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. இதே ஒரு பட்டாம்பூச்சி பறந்தாலோ அல்லது வேற ஏதாவது போனா கூட விரும்பி பார்ப்போம். ஆடோ மாடோ கண்ணுக்குட்டியோ மாட்டுக்குட்டியோ ஏதோ ஒரு அட பார்க்கறதுக்கு பன்னி குட்டி கூட குட்டியா இருக்கும்போது அழகா தாங்க இருக்கும். அதனால பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வையில சர்ப்பத்தை வந்து யாருமே அழகா பார்க்க மாட்டாங்க. சபிக்கப்பட்ட அருவருக்கப்பட்ட ஒரு ஒரு பிராணி தான் அது. இப்ப கவனிங்களேன், இதுக்கு சாயலா கர்த்தர் அந்த பாவத்தை சுமந்து, அந்த நீங்க ஒரு வசனத்தை போயிட்டு வந்தா நல்லா புரியும் பாருங்க. அந்த 16 படிச்சுட்டு அப்படியே நீங்க ரோமர் 8:3 வாங்க. இப்ப இதை படிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 14 பாருங்க. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இது புரியலன்னா யோவானுடைய சாரி ரோமருடைய புத்தகம் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 8வது அதிகாரம் இங்க தெளிவா எழுதிருக்கு பாருங்க. ரோமர் 8வது அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பாருங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. நியாய பிரமாணம் என்ன? தேவனை மீறுவது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பாவம். நியாய பிரமாணத்தில் ஒரு பெரிய கட்டளை இருக்கு. மொத்தம் எத்தனை கட்டளைங்க? 613 கட்டளை இருக்கு. இந்த கட்டளையை மீறின நியாய பிரமாணத்தினால ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், பாவ மாம்சத்தின் சாயல். பாவ மாம்சம் என்னங்க? பாவியான ஆதாம் பாவத்தில் விழுந்துட்டான், அவன் பாவி ஆயிட்டான், மரணம் அவனுக்குள்ள வந்தது. அப்போ அவன் மேல அந்த பாவம் வந்ததுனால, பாவ சாயல் ஆனதுனால இவன் சாயலுக்கு கர்த்தர் வரணும். இப்ப கவனிங்க, இவர் பரிசுத்தர், இவர் கர்த்தர், உலகத்தை உண்டாக்கினவர், அழகுள்ளவர், ஆராதனைக்குரியவர், ராஜாதி ராஜா, மகாராஜா. ஆனா இப்போ அருவருக்கப்படத்தக்கதாய் அவரை பார்க்கும் பொழுது அவருடைய விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏன் அப்படின்னா, அழகான அந்த தெய்வம் இந்த உலகத்தின் எல்லா பாவங்களும் அவர் மேல் வந்து விழும் பொழுது அவர் என்ன செய்யறார்? அந்த சர்ப்பம் எப்படி அருவருக்கப்பட்டதோ அது போல அத்தனை பாவம் அவர் மேல் வரும் பொழுது அந்த பாவம் மாம்சத்தின் சாயலாய், மாம்சத்தின் சாயலாய் வாசிங்க, பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை, அவர் மாம்சத்தில பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆக்கினைக்குள்ளாக அப்படின்னா என்ன? கவனிங்க, சுவிசேஷம் தான் என்னன்னு சொன்னா, நான் அனுபவிக்க வேண்டிய, நான் பட வேண்டிய பாடுகளை எல்லாம் அவர் பட்டு, அவர் பாடுபட்டதினாலே, அவர் எனக்காக சாபம் ஆனதினாலே அவரை விசுவாசிக்கிறபடியால் நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். நாம் நீதிமான் ஆனதுக்கு நாம செய்த தியாகம் அல்ல, தேவனை அறிகிற அந்த அறிவுல தான் நாம என்ன செய்யறோம்? நீதிமான் ஆக்கப்படுறோம். இப்போ எபேசியருடைய புத்தகம் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. இன்னும் கூட முதல் வசனம் பாருங்க. நாம எப்படி இருந்தோம் இன்னைக்கு கவனிங்களேன். நாம நினைக்கிறபடி நம்முடைய தியாகம் ஒன்றும் கிடையாது. இப்ப கவனிங்க, எபேசியருடைய புத்தகம் 2வது அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, எல்லாரும் சொல்லுங்க, நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கேன். நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கேன்.
நமக்கு ஒரு உணர்வு வரணுங்க. நாமெல்லாம் மதத்தில் இல்லை, இயேசு சாபம் ஆனதுனால நாம செய்ய முடியாததை நல்லா கவனிங்க, தேவ தயவினால நம்மால முடியாத எல்லாவற்றையும் அவர் முடித்து அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால இங்க இருக்கிறோம். இப்போ ஒரு சிலர் சொல்லலாம், இல்லைங்க நான் உபதேசத்தை கடைப்பிடிக்கிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய போதனை நியாயப்பிரமாணத்தை விட கடினமாக இருக்கு. ஒரு சிலர் நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய போதனை நியாயப்பிரமாணத்தை விட கடினமாக இருக்கு, அதையே கடைப்பிடிக்க முடியலன்னா இது எப்படி கடைப்பிடிக்க முடியும்? இதுல ஒரு சிலது இருக்கு பாருங்க, ஒரு சிலது அவர் போதிக்கிறார். என்ன சொன்னாரு? ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் உன்னுடைய மறுக்கணத்தை திருப்பி காட்டுங்குது. எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம்? உங்க வீட்டுக்காரர் ஒரு அடி அடிச்ச உடனே அத்தான் அடுத்த பக்கமா அடிச்சிருங்க அத்தான் போயிட்டாங்க. ஒரு 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 அடி விழுந்த உடனே அடுத்த பக்கத்தை என்னைக்கு காட்டுனீங்க? இன்னும் வசனம் சொல்லுது, உன் சகோதரனை பார்த்து மூடனே அப்படி சொன்னா எரி நரகத்துக்கு ஆளுங்குது. எத்தனை பேர் எத்தனை முறை சகோதரனையோ கூட பிறந்தவங்களையோ எத்தனை முறை குறை பேசி இருக்கிறோம்? யோசித்து பாருங்க, நாம குறை பேசாம இருந்திருக்கிறோமா? இப்போ வேதம் சொல்லுது, நீ சகோதரனை பார்த்து மூடனே, உன் கூட பிறந்தவன் மட்டும் சகோதரன் இல்லைங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் நாம எல்லாரும் சகோதர சகோதரிகளா இருக்கணும். நமக்குள்ள யாரையாகிலும் அவனுக்கு அறிவு இல்லைங்க, அவனுக்கு திறமை இல்லைங்க, அவனுக்கு ஞானம் போதாதுங்க, இப்படியெல்லாம் நம்ம எத்தனை முறை பேசியிருக்கோம். இன்னும் வசனம் சொல்லுது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு இருக்கு. அப்போ எத்தனை பேரை விபச்சார அந்த இச்சையோடு பார்த்துருக்கிறாங்க? யாராவது சொல்ல முடியுமா? நான் அப்படி பார்த்ததே இல்லை. ஒரு சிலர் பாருங்க, ஒரு சிலருக்கு சினிமா நடிகர்களை செல்போனில் வச்சிருப்பாங்க, ஒரு சிலருக்கு சினிமா நடிகர்கள், ஒரு சிலருக்கு நடிகைகள், இவங்களெல்லாம் உள்ள வச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் என்னதான், அவங்க எவ்வளோ அழகா இருக்கிறாங்க அந்த சிந்தையில தானே வைக்கிறான், அதுவும் ஒரு விபச்சாரம் தான். எத்தனை பேர் நாம அந்த சிந்தையே இல்லாமல் இருக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தை விட இவர் சொன்ன உபதேசங்கள் பாருங்க. அப்ப நாம கவனிக்கணும், உபதேசத்தை அதை கடைப்பிடிச்சு அந்த உபதேசத்தின் வழியா நாம ரட்சிக்கப்படல, நம்ம சுமக்க முடியாத எல்லாவற்றையும் அவர் செய்ததுனால மரித்து போய் கிடந்த பாவத்தில் கிடந்த நமக்கு அவர் பாவம் ஆக்கப்பட்டு பாவங்களை சுமந்து நம்மை அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே நீதிமானாக்கி தேவ பிள்ளைன்னு கொண்டு வந்து நிறுத்திட்டார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்க செய்த தியாகம் அல்ல, கிறிஸ்துவை விசுவாசித்ததனுடைய விளைவில் கிடைச்சது இந்த கிருபையின் வாழ்க்கை. நல்லா புரியுதா பாருங்க. நாம மதத்தை கடைப்பிடிச்சா மேல வரவே முடியாது. ஒரு சிலர் நினைக்கலாம், நகையை கழட்டிட்டோம், ஓகே நாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுறோம், சந்தோஷம். ஆனா இதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டுருவாரா? கிடையாது. உன் உள்ளத்தை பார்க்கிறார். இது உடன்படிக்கை, இந்துக்களுடைய உடன்படிக்கை. அது தாலி போட்டிருக்காங்க, அது இந்துக்களுடைய கலாச்சாரம், அது அவனுடைய உடன்படிக்கை. அதை நாம குறை பேசுறதுக்கு வரல. நம்முடைய நோக்கம் அவனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை போகணும். இன்னைக்கு பொட்டு வச்சுட்டு இருக்காங்க, ஏன் பொட்டு வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியாது. அப்போ அவங்கள போய் கேட்டால் சொல்லுவாங்க, சிவனுடைய கண்ணுக்கு அடையாளம், அவ்வளோதான் சொல்லுவாங்க. பொட்டு கேட்டிங்கன்னா ஏன் பொட்டு வச்சுன்னு, சிவனுக்கு அடையாளம். நிறைய பேர் ஏன் பொட்டு வைக்கிறாங்க? அழகுக்கு வைக்கிறாங்க. ஒரு சிலர் நீங்களாம் கூட இருக்கீங்க. எத்தனையோ நான் கிறிஸ்தவ வீட்டில் போய் பார்த்துருக்குறேங்க, பிறந்த குழந்தைக்கு இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்காக போய் பொட்டு வைத்தது எவ்வளோ பெரிய தவறு தெரியும்? அவங்க குழந்தை அவங்களுக்கு அழகா இருக்கணும் வச்சிருக்கிறாங்க. அதனால பொட்டு வைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க, நான் பொட்டு வைக்க சொல்லலை. ஒரு சிலர் நல்லா கவனிங்க, இது பாரம்பரியமா கடைப்பிடிக்கிறாங்க. பொட்டு வைக்க சொல்லி வசனம் இல்லை, வைக்காதுன்னு சொல்றதுக்கும் வசனம் கிடையாது. நீங்க எங்க வேணா போய் தேடுங்க. அதனால பொட்டு வச்சவெல்லாம் பாவி, பொட்டு வைக்காதவெல்லாம் பரிசுத்தவானும் கிடையாது. நம்மளை பொறுத்தவரை அது ஒரு பொருட்டல்ல. முன் கிறிஸ்தவங்க கடைப்பிடிக்கிறாங்க, அவ்வளவுதான். இது ஏன்னு தெரியாது, அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? சிலுவையில் பரிசுத்தவான்ற ஒரு நாமம் தரிக்கப்பட்டிருக்கு, அதனால நாம வைக்கிறது இல்லைங்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா பொட்டு வைக்கிறவனே ஏன் வைக்கிறான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அதுவும் சுவிசேஷம் தான். சந்தனத்தை உரசி வைக்கிறான். ஏன்? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி இயேசு எனக்காக சாபம் ஆனாருங்கிறதுக்கு அடையாளமா தான் மரத்தை உரசி அதுல இருந்து சந்தனத்தை வைக்கிறான். அதுதான் அதுக்கு அடையாளம். நாமம் போடுவான், பிதா குமாரன், சென்டர்ல இருக்கிறது இயேசு கிறிஸ்து. இந்த பக்கம் ஒயிட்ல இருக்கும், சென்டர்ல ரெட் இருக்கும். ஏன்? 3 கோடு போட்டு கூட சென்டர்ல குங்குமத்தை வைக்கிறான். ஏன்? ரத்தத்துக்கு அடையாளம், உடன்படிக்கைக்கு அடையாளம். அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அவங்க செய்யறாங்க, விட்டுருங்க, அது நம்ம ஒரு பொருட்டு கிடையாது. நான் சொல்லக்கூடியது மதமா இங்க வராத, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலவா உன் வாழ்க்கை மேல போயிடும். இந்த வாழ்க்கை தேவன் உனக்கு தேவனா இருந்தா உன் தலைமுறை உங்களை திரும்பி பார்க்கும். நீங்களே உங்க வீட்டை பார்த்தா ஏன் வீடா இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய உயர்வு உங்களுக்கு வரும். அப்ப சொல்லுவீங்க, நீங்க பைபிளை பாருங்களேன், தாவீதை பாருங்க,
முற்பிதாக்களை பாருங்க, அவங்க வாழ்ந்த விதங்களை பாருங்க, எப்படி எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு அதை குறித்து ஒரு சிலது வேகமாக சொல்லி முடிக்கிற பாருங்க. இப்போ நீங்கள் எபிரேயருடைய புத்தகம் 2வது அதிகாரத்தில் 10ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் நற்கிரியை செய்து நாம உள்ள வரலைங்க. நான் திரும்ப சொல்ற பாருங்க, நற்கிரியை செய்து உள்ள வரல. எபேசியர் 2வது அதிகாரம் 10ஆம் வசனம். இங்க கவனிங்க, நற்கிரியை செய்ததினால் நாம் ரட்சிக்கப்படல, நற்கிரியை செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இது உங்களுக்கு புரியுதா பாருங்க. நான் நிறைய நன்மை செஞ்சீங்க அதனால என்ன கர்த்தர் ரட்சித்தார் கிடையாது. தாவீது தெளிவா சொல்றான், என்னை ஆண்டவர் ரட்சித்ததற்கு நான் என்னத்தை செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து அவரை துதிப்பு. நாம ரட்சிக்கப்பட்டதற்கு நாம ஒன்றும் செய்யல. நல்லா கவனிங்க, நீதி செய்ததனால ரட்சிக்கப்படல, நீதி செய்வதற்காக. அதனாலதான் இங்க பைபிள் சொல்லுது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். வேலை கவனிங்க, நீ ஆசீர்வாதமா இருந்தால், இப்ப நீங்க இருக்கிறீங்க, இப்போ கிரேஸ் சிஸ்டர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்வாங்க. நாம ஒரு சில காரியத்தை கவனிக்கிறோம். போன வாரத்திலையும் பார்த்தோம், இந்த 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகள்ல 11 பிள்ளைங்க என்ன நினைச்சாங்க? இவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்துருவான்னு நினைச்சாங்க. ஆசீர்வாதம் அப்பா கிட்ட நினைச்சாங்க. இவனை ரொம்ப நேசிக்கிறதுனால சொத்துல இவனுக்கு அதிகமாக கொடுத்துருவாங்கன்னு நினைச்சாங்க. கவனிங்க, இன்னைக்கு நாம கவனிக்க வேண்டியது, சொத்துக்கு அப்பா அம்மா காரணம் கிடையாது. அப்பா தூக்குவாங்க, அம்மா தூக்குவாங்க, மாமியார் தூக்குவாங்க, மாமா தூக்குவாங்க, அண்ணன் தூக்குவான், அவங்க எல்லாம் தூக்க மாட்டாங்க. நான் சொல்ற பாருங்க, அவங்க அப்படி ஒருவேளை தூக்கினாலும் எவ்வளவு தூரம் தூக்கிடுவாங்க. ஆனா இந்த சத்திய வார்த்தை சொல்லுது பாருங்க, கர்த்தர் தூக்குவாரா? நிச்சயம் தூக்குவார். வேதம் சொல்லுது, அவரை அறிகிற அறிவு வந்தா உன்னை ஆட்டோமேட்டிக்கா உயர்த்துறதை நீங்க பார்க்கலாம். புழுதியில் இருக்கிறவன, குப்பையில் இருக்கிறவன அவரை தூக்கி உயர்த்தி பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார பண்ணுகிறார். அவரை தூக்கணும்னா அவரை அறிகிற அறிவு வந்தா நீங்க மேல வந்துடுவீங்க. அந்த சத்தியம் உங்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு போகும், உயர்வுக்குள்ள கொண்டு போகும். ஞானம், வெளிப்பாடு, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு புரியல. நீதிமொழிகளோட புத்தகம் 10வது அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை. ஆனா அநேகர் நினைக்கிறாங்க ஐஸ்வர்யம் இல்ல. அதனால என்ன நினைக்கிறாங்க? அநேகர் ஐஸ்வர்யம் இல்ல, நாம தரித்திரமா இருக்கணும், அப்படியே ஒண்ணும் இல்லாம இருக்கணும். ஒரு சிலர் சொல்றாங்க, இங்க நம்ம வீடு கட்டிட்டா பரலோகத்துல வீடு இருக்காது. கிடையாது. இந்த உலகத்துல நீ கர்த்தரால வாழக்கூடிய ஒரு வாழ்வு, கர்த்தருடைய தயவினால வாழக்கூடிய ஒரு வாழ்வை நீங்க வாழணும். அப்ப கவனிங்க, நற்கிரியைகளை செய்கிறதற்கு தேவன் நம்ம என்ன செய்திருக்காரு? படைச்சிருக்கார். அதே எபேசியருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. கிருபையினாலே இப்ப நீங்க இங்க உள்ள வந்ததுக்கு காரணம் என்னன்னா கிருபை. அதான் வசனம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, உன் தியாகத்தினால் உண்டானதல்ல, உன் செய்கையினால் உண்டானதல்ல. நீ செஞ்ச செய்கை அது ஒண்ணும் கிடையாது. என்ன செஞ்சிட்டீங்க? அப்படி புறஜாதியான போய் பாருங்க, கார்த்திகை மாசத்துல குளிர்ல அவன் என்ன செய்யறாங்க? பச்சை தண்ணியில குளிச்சுட்டு ஈர துண்டை கட்டிட்டு வரான். ஆனா கர்த்தரை அறிகிற அறிவு இந்த உலகத்திலே தலை சிறந்தவனாய் உயர்ந்தவனாய், அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் நல்லா புரியணும் பாருங்க. இதுதான் சத்தியம். இது உள்ள போகும்பொழுது அதான் வேதம் சொல்லுது பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உங்கள் செய்கையினால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அவருடைய உபதேசத்தை உன்னால கடைபிடிக்க முடியாது. முடியுமா? இச்சையாது இருப்பாயாக ஒரு பிரமாணம். எத்தனை பேர் இச்சையாது இருக்கிறோம்? இச்சையில தான் பெரிய, அதாவது நான் சொல்ற இச்சை வேற, நீங்க வேற எங்காவது போயிடாதீங்க. இப்போ ஒரு கார் ஷோரூமுக்கு போறோம். நீங்க கார் வாங்க போனீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒரு கார் வாங்க போனீங்க, ஏதோ ஒரு கார் ஒன்று வாங்க போறேன்னு வச்சுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், ஒரு கிரிட்டா ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுங்க. அது ஒரு சாதாரண வண்டி தான் கிரிட்டா. இதை விட நல்ல நல்ல வண்டியெல்லாம் நிறைய இருக்கு. பென்சில் எல்லாம் போயிட்டீங்கன்னா நிறைய நல்ல கார் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு கிரிட்டாவுக்கு போனீங்கன்னா டெஸ்ட் டிரைவுக்கு பேசிக் வண்டியை வைக்க மாட்டான், டாப் எண்ட் வண்டியை தான் டெஸ்ட் டிரைவ் வச்சிருப்பான். அவன் சொல்லுவான், இது டாப் எண்டு, இதுல 10 வேரியன்ட் இருக்கு, 5 வேரியன்ட் இருக்குன்னு சொல்லுவான். இதுல வந்து என்ன இருக்கு? ஏபிஎஸ் இருக்கு, ஏர் பேக் இருக்கு, குரூஸ் கண்ட்ரோல் இருக்கு, ரெயின் சென்சார் இருக்கு, ஒன் டச் விண்டோ இருக்கு, டேஷ்போர்ட்ல இத்தனை இன்ச் டச் ஸ்கிரீன் இருக்கு, மேலே சன்ரூஃப் இருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபியூச்சர் இருக்கோ அத்தனையும் சொல்லுவான். இதெல்லாம் இருக்கு, இதை விட கம்மியாக வேணும், இது இல்லாதது இந்த ரேட்டு, இது இல்லாத இந்த ரேட்டு, இப்படி அப்படி அப்படியே சொல்லுவான். ஏன் அவன் இருக்கிறதுல ஹை மாடலை கொண்டு வந்து காட்டுறான்னா, உன் மனசுல அது மேல ஒரு ஆசை வரணும். இது இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும்,
பைபாஸில் போகும்போது குருசு இருந்தால் அதை டச் பண்ணிட்டு காலெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் ஸ்டேரிங்கை மட்டும் பிடிச்சிட்டு ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் நம்முடைய மனசில் அப்படியே பிள்ளைங்க வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு சன்ரூப் இருந்தால் நல்லா இருக்கும். இதை இவன் என்ன செய்யறான், ஒரு டாப் எண்டை கொண்டு வந்து நம்முடைய மனதில் ஒரு கற்பனையை கொண்டு வரான். அது மேலே வர ஆசை அந்த காரை வாங்க வைக்குது. இதுவும் ஒரு என்னதான், இச்சை தான். இப்போ நீங்கள் நகை கடைக்கு போகிறீங்க, நகையை பார்த்து அந்த நகையை நான் வாங்கணும், அதுவும் என்னதான், ஒரு இச்சை தான். இச்சை அது. இப்போ ஒரு கல்யாணம் அவ்வளோ விட்டுருங்க, ஒரு கல்யாணத்துக்கு போனீங்க, அங்கே நல்லா பிரியாணி போட்டாங்க, நல்லா சாப்பிட்டு இதே போல் பிரியாணியை வீட்டில் செய்யணுங்கிறது என்னதான், இச்சை தான். ஒரு சில நேரத்தில் பாருங்கள், இச்சைனா இது 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 எல்லாமே வாழ முடியாதுங்க. நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா நீ யாருங்கிறத உணர்த்துறதுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பாவம் செய்யுங்கன்னு நான் சொல்லலை, பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் எங்கள் வசனம் சொல்லும்போது இது கிருபையினால் வந்தது, இது ஈவு. நீங்க ஒன்றும் செய்யல, நீங்க சத்தியத்தை கூட கடைப்பிடிக்கல, நீங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஆளே இல்லை. பார்க்க போனா உலகத்தின்படி பார்த்தா அதுக்கு நீங்க தகுதியான அந்த நபர் நீங்களோ நானும் இல்லை. கவனிச்சு பார்த்தா என்னை விட படித்தவங்க, என்னை விட பணக்காரங்க, என்னை விட பெரிய ஆட்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய தயவு, அவரை அறிகிற அறிவு நமக்கு கிடைச்சது பாருங்க. இதுவே பெரிய விஷயம் தான். இந்த அறிவு இந்த உலகத்துல நம்ம வெற்றியா வாழ வைக்கும். இந்த அறிவு இவரை தேடுகிற, இதுதான் கர்த்தரை அறிவது, அதுதாங்க அறிவு. பவுலுடைய பிரசங்க கிறிஸ்துவே இயேசு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா தான் இயேசு. அதனால பாருங்க, கர்த்தராகிய இயேசுவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கவனிச்சு பாருங்க, 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரத்தை திருப்பினீங்க சொன்னா 2 கொரிந்தியர்ல 5:21 பாருங்க. 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, பிதா செய்த வேலை நாம ஒண்ணும் செய்யல. நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி, நாம் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வாழும்படி, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி. நம்ம நீதி ஒண்ணும் இல்லை. என்ன நீதி செய்ய முடியும்? தேவன் நம்ம ரட்சிக்கிறதுக்கு நம்மால என்ன நீதி செய்ய முடியும்? ஒரு நீதியும் செய்ய முடியாது. அதுக்கு தான் பிதா என்ன செய்தார்னா, பாவம் அறியாத, பாவமே செய்யாத அவரை நமக்காக, எல்லாரும் சொல்லுங்க, நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவி ஆனார். அவர் பாவி ஆக்கி அந்த பாவத்தை சுமந்து, அந்த அக்கிரமத்தை சுமந்து, அந்த மீறுதலை அவர் சுமந்ததுனால எந்த ஒரு நிபந்தனை இல்லாம அவருடைய பிள்ளைகளா நாம் மாறிட்டோம். கவனிங்க, இது மதம் கிடையாது, அவரை அறிகிற அறிவு. வேதம் அதான் சொல்லுது, பைபிள தெளிவா சொல்லப்படுது. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு விருத்த சேதனம் பண்ணல. நாம் எல்லாம் கர்த்தருக்காக இதை செய்வோம் அதை செய்வோம் ஒன்றும் செய்ய கிடையாது. ஒரு சிலருக்கு இது புரியல. ஆனால் தான் சிரேனா ஊரானாகிய சீமோன் கொஞ்ச நேரம் சிலுவையை சுமந்தான். நீ செய்தது என்ன 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 அப்படின்னு உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தா நான் சொல்லுவேன், ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் செய்ய முடியாது. அன்னைக்கு அங்கே சிரேனா ஊரானாகி சீமோன் அங்கே இருந்தான், அதனால சிலுவை தூக்கி வச்சாங்க. நான் அங்கே இல்லை. அதாவது டிஜேஸ் கிட்ட ஒருத்தர் கேட்டாங்களா, ஒரு சிலர் அரைக்குறை ஆட்கள் இருப்பாங்களே, எனக்கு நிறைய தெரியும். அவர் ஒரு நாள் ஊழியத்துக்கு போகிறதப்ப அவர் கூப்பிட்டு, ஐயா என்கிட்ட, அவர் ரொம்ப தமிழெல்லாம் நல்லா அழகாக பேசக்கூடியவர், அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், ஐயா எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது, அதை நீங்கள் நிவர்த்தி செய்யக்கூடுமா அப்படின்னாங்களாம். நல்லது சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னாராம் அவருடைய ஸ்லாங்கில். அப்போ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஆதாம் ஏவாளம் படைச்சாங்களே அவங்க என்ன பாஷையில் பேசுனாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவங்கள கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தப்போ நான் அங்கே இல்லை. அதுதான் பதில். சிரேனா ஊரானாகிய சீமோன் செய்தது நீ செய்தாயா அப்படின்னா, அவர் சிலுவையை தூக்கிட்டு போகும்போது நாங்க இல்லை. ஒருவேளை இருந்திருந்தா நான் கண்டிப்பா ஓடி போய், ஆண்டவரே கொஞ்ச நேரம் கொடுங்க, நான் தூக்கிட்டு வர நான் கேட்டிருப்பேன். கண்டிப்பா நீங்களும் கண்டிப்பா நினைச்சிருப்போம். நாம் இருந்தா கேட்டிருப்போமா? கண்டிப்பா கேட்டிருப்போங்க. ஆனா கர்த்தரை அறிகிற அறிவு கிறிஸ்து உனக்குள்ள இருந்தாருன்னு வச்சுங்க, இந்த நிறைவு டிவி பார்க்கும் போது உனக்கு அது மேல ஒரு வெறுப்பா இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாதது. உனக்கு இன்று நீ டிவியை பார்க்காமல் இருந்தாயா நான் கேட்க வேண்டியதில்லை. சத்திய ஆவியானவர் உன்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். இந்த பரிசுத்த பவுல் சொல்றாரு, எனக்கு எல்லாம் செய்ய அதிகாரம் உண்டு, ஆனாலும் அவை எனக்கு தகுதியாய், எனக்கு
டிவி சினிமா பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு தகுதியாக இருக்காது. நல்லா கவனிச்சுட்டு பாருங்க. பைபிளில் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் பாருங்க, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, நாம் நீதிமானா மாறுபடி பாவம் அறியாத அவரை பிதா நமக்காக பாவமாக்கினார். கிறிஸ்து சாபமானார், அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஆகையினால் நான் சுமக்க தேவையில்லை, அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாருங்க. அது புரியாதனால தான் நாங்களும் 40 நாள் மட்டன் சாப்பிட மாட்டோம், நாங்களும் 40 நாள் பூ வைக்க மாட்டோம். இருந்துக்க இதில் என்னவோ இது வந்து பெரிய தியாகம் மாதிரி ஒரு சிலர் பாருங்க. அந்த 40 நாள் என்ன செய்ய மாட்டோம்? கல்யாணம் வைக்க மாட்டோம், நல்ல காரியம் செய்ய மாட்டோம். செய்யாட்டிப்போ ஒரு சிலர் இருக்காம, கார்த்திகை மாதம் நாங்கள் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டோம். சாப்பிடாட்டிப்போ அதை சாப்பிட்றதுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கு. நீ சாப்பிடனா அவனுக்கு மலிவா கிடைக்க போது வாங்கி வச்சு சாப்பிட போறான். அவனுக்கு அது ஒரு பிரச்சனை. உனக்கு கார்த்திகை மாதம் வந்தாலோ என்ன வந்தாலும் உனக்கு தான் பிரச்சனை. ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, எல்லாரும் திருப்பிங்களேன். மார்க்குடைய புத்தகம் 1 அதிகாரம், இந்த சுவிசேஷம் அப்படின்னு வர்றதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. மார்க் 1 அதிகாரம் 1 வசனம், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். நல்லா கவனிங்க, சுவிசேஷத்தின் ஆரம்பம். சுவிசேஷனா என்ன? கர்த்தர் யார், அவர் என்ன செய்தார், என்னெல்லாம் நமக்கு செய்து முடித்திருக்கிறார் என்பதுதான் சுவிசேஷம். 14ஆம் வசனம் பாருங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின், இங்க தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். வியாதி, வறுமை, தரித்திரம், இது பிசாசுடைய ராஜ்யம். இது மாறுவதற்கு தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். தேவ ராஜ்யம் உள்ள வந்துட்டா தேவன் அவனுக்கு ராஜாவா இருப்பார், அவன் தேவனுக்கு பிள்ளையா இருப்பான், தேவன் அவன் வீட்டில் உலாவுவார், அவர்கள் மத்தியில் அவர் அற்புதங்களை செய்வார், அவனுடைய வாழ்க்கையில குறைவே இருக்காது. அதுதான் சுவிசேஷம். இன்னும் நல்லா கவனிங்க, அடுத்து பாருங்க. காலம் நிறைவேறிற்று, 15ஆம் வசனம், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய, இத நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபம் ஆயிடுச்சுன்னு பரலோகம் கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. அதனால ஆண்டவரை என்னை எடுத்துங்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, இருமா உனக்கு என்ன அவசரம்? ஒரு சிலர் எல்லாம் பாருங்க, என்னை எடுத்து இந்த ஜெபம் பண்றவங்க எல்லாம் பாருங்க, என்னை எடுத்துங்கன்னு சொல்றாங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு சரீரத்தில் ஏதாவது வியாதி இருக்கணும், இல்லைன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும், இல்லைன்னா கடங்காரம் விரட்டணும். இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்னை எடுத்துங்கம்பாங்க. இந்த எடுத்துக்கன்னு சொல்ற ஆளெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நாம நல்ல இந்த வாழ்க்கை ஒரு முறை தாங்க பிறப்போம், 7 பிறவியெல்லாம் கிடையாது. இந்த ஒரு பிறவியில ஒரு ரவுண்ட் அடிக்கணும். குழந்தை பருவம் தாண்டிட்டோம், திருப்பி போக முடியாது. மழலை பருவம், இதெல்லாம் மழலை பருவம் பாருங்க. ஒரு சிலர் குழந்தை பேசுற மாதிரி அழகா பேசுவாங்க. இப்ப நீங்க பேசி பாருங்க, எங்கேயாவது போய் குழஞ்சு மாடு மாதிரி இருக்கு, எப்படி பேசுது பாருமா. அது ஒரு ஸ்டேஜ், அவ்வளவுதான். இப்போ வந்து குழந்தை மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. குழந்தை அரப்பாவாடை போட்டுச்சு, அது வேற ஸ்டேஜ். இப்போ வந்து அரப்பாவாடை போட்டு நம்ம நாடு வேற மாதிரி பார்க்கும். இப்போ வந்து அது குழந்தை ரெட்டை ஜடை போட்டா, இப்ப ரெட்டை ஜடை போட்டா லூசுங்கிறதுக்கு அடையாளம். இந்த சினிமாக்காரெல்லாம் அப்படிதான் பண்றான் பாருங்க. ஒரு பொம்பளைய லூசா காட்டணும், எப்படி பண்ணுவான்? ரெட்டை ஜடை போட்டுட்டு இப்படி வாயில் வச்சுட்டு. இதே வேலையை தான் குழந்தையா இருந்தப்ப செஞ்சது, எல்லாரும் ரசிச்சோம். குழந்தை பருவம் வேற, இது வேற. குழந்தைக்கு போயிட்டு இங்க வச்சு அது சிரிக்கும். உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் பாருங்க, பலாருன்னு ஒண்ணு விடுவாங்க. அது அந்த ஸ்டேஜ் வேற. இப்ப அதே போயிட்டு வாத்தியார்கிட்ட போய் ஹெட்மாஸ்டர் ரூம்ல கொண்டு போய் நிறுத்துவாங்க. இது தொடர்ந்ததுன்னா கீழ்பாக்கத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏதோ பாருங்க உள்ள ஏதோ வேற ஏதோ கிரியை செய்யுது. அது ஒரு ஸ்டேஜ். நான் சொல்றது அதுதான். அதை தாண்டிட்டு அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு, தாய்மை. அதை தாண்டி ஒரு நல்ல வழிகாட்டி, அதுக்கு மேல அம்மா, அதுக்கு மேல பாட்டி, அதுக்கு மேல மூதாட்டி, பாட்டிக்கு பாட்டி, அப்படி அதான் பேரன் கொள்ளு பேரன். அதெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்களேன். இப்ப போய் என்ன பண்ண போறீங்க? அவரே சொல்லி இருக்கிறார், கொஞ்ச நாள் இங்க இரு, அவருடைய தயவுல வாழு, அவர்கிட்ட கேளு, சுகத்தை கேளு, பலத்தை கேளு, ஆரோக்கியத்தை கேளு, நன்மை கேளு, உயர்வை கேளு. அவர் தயாளனா இருக்கிறார். நீ ஏன் வன்கணனா இருக்கிற? கேளுங்க. அவரை அறிகிற அறிவுல வளருங்க. நீ அவரை அறிஞ்சாதான புத்தி மாறும். அவரை அறியல மதம் தானே வளருது. இன்னைக்கு மதத்தை போதித்ததுனால தான் கிறிஸ்தவம் வரல. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? புறஜாதி ஜனங்க சர்ச்சுக்கு போனா நகையை கழட்டிடுவாங்க, சுமங்கலியே அமங்கலியா மாத்திடுவாங்க. ஒரு சிலர் நினைக்கிறது என்ன, சுவிசேஷம் உள்ள போகாத காரணம் மதத்தை பிடிச்சிட்டு நிக்கிறோம்.
அடுத்து பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்புங்க, சுவிசேஷத்தை விசுவாசிங்க. நீ விசுவாசிச்சா என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தில் நல்லா வாழ முடியும். நல்லா கவனிங்க, திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த சுவிசேஷம் 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 மனசில் ஓடிட்டே இருக்கணும். சுவிசேஷங்கிறது நற்செய்தி. நற்செய்தின்னு சொன்னால் எனக்கு ஒரு மீட்பு இருக்கிறது, அது ஒரு நற்செய்தி. அடிமைத்தனம் எனக்கு மாறி இருக்கிறது, அது ஒரு நற்செய்தி. இப்படி நீங்கள் நல்லா இதில் கவனிச்சுட்டே வரும்பொழுது இந்த நற்செய்தி உள்ள புரிய 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 நம்முடைய வாழ்வினுடைய ஆதாரம். அதனால கன்னத்தேகன் சொன்னார், ஆண்டவர் என்னுடைய ஆதாரம். நமக்கு எல்லாம் ஆதாரம் யார் தான்? ஆண்டவர் தான் நம்முடைய ஆதாரம். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது செழிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே கவனிங்க. இந்த பிரசங்கம் நான் உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை குறித்து பேசுறதெல்லாம் பணத்துக்கு பின்னாடி போக சொல்லலைங்க, கர்த்தருக்கு பின்னாடி போக சொல்கிறோம். கர்த்தருக்கு பின்னாடி போனால் எல்லாம் வாழ்க்கையில் என்னவா இருக்கும்? நிறைவா இருக்கும்னு வேதம் சொல்லுது. பைபிளை திருப்பிங்க, ஆதியாம் புஸ்தகம் 13வது அதிகாரத்துக்கு வாங்க. இங்க ஆபிரகாமுடைய வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இது புரிஞ்சதுன்னு சொன்னா நமக்கு நிறைய புரிய ஆரம்பிக்கும். ஆதியாம் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை திருப்பிங்க, 16வது வசனத்தை பாருங்க. சகல பொருட்களையும் இல்ல அங்க 11க்கு வாங்க. ஆதியாம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமாரா மேலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும், இப்போ இந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் மேல போர் தொடுத்தாங்க. 4 ராஜாக்கள் கிட்ட 5 ராஜாக்கள் தோத்து போயிட்டாங்க. தோர்த்து போன உடனே அந்த இடத்துல இருக்கிற பொருட்கள், பொருட்கள்னா என்னதுங்க? வெள்ளி பொன்னு இதெல்லாம் தான் பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள். இப்போ ஒருத்தன் உங்க வீட்டுக்குள்ள வந்தான்னு வச்சுக்க, வீட்டில் இருக்கிற டேபிள் மேல இருக்கிற பாத்திரம் ஸ்பூனு இதெல்லாம் திருடிட்டு போக மாட்டான். உள்ள புகுந்தானா என்ன செய்வான்? பீரோ உடைச்ச நகை இருக்கா, அந்த நகை வைரமா இருக்கா தங்கமா இருக்கா அதை தான் பார்ப்பான். ஏன்னா திருடுறவன் விலை உயர்ந்ததான் திருடுவான், கொள்ளை அடிக்கிறவன் என்ன செய்வான்? விலை உயர்ந்ததான் கொள்ளை அடிப்பான். அப்போ என்ன செய்தான்? இந்த 4 ராஜாக்கள் இந்த 5 ராஜாக்களை தோற்கடித்து அங்கே இருக்கிற பொருட்களையும், அங்கே இருக்கிற அந்த தானியங்களையும், அங்கே இருக்கிற ஆண்கள் பெண்களை எல்லாரையும் அவங்க சிறைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க, சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த செய்தி ஆபிரகாமுக்கு வருது. ஆபிரகாமுக்கு வந்த உடனே ஆபிரகாம் என்ன செய்யறாரு சொன்னா, அந்த இடத்துல போயிட்டு அவன் சிறைப்பிடிச்சு போன பொருட்களையும், இப்ப 14 பாருங்க, 16 சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் இப்ப எல்லாவற்றையும் திருப்பிக்கிட்டான். எல்லாவற்றையும் திருப்பிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். அப்படி திருப்பி வரும்போது இந்த தோற்று போன ராஜா இருக்கிறான் பாரு, சோதேமின் ராஜா. இந்த சோதேமின் ராஜா யாருன்னு சொன்னா, சோதேம் கொமாரா பட்டணத்துடைய ராஜா. ஆபிரகாம் திருப்பிட்டு வரும் பொழுது இந்த சோதேமின் ராஜா எதிர்பட்டு சொல்றான், நீ எனக்கு பெரிய காரியங்களை செய்த, ஆகையினால என்ன செய், என் நாட்டு மக்களை என்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா இந்த நாட்டு மக்களுக்கு நான் ராஜா, அதனால நான் ராஜாவா இருந்து என் நாட்டு மக்களை நான் பார்த்துக்கிறேன். ஆனா அவன் எங்க கிட்ட இருந்து சிறைப்பிடிச்சு கொண்டு போனான் பார் இந்த பொருட்கள், இதை எல்லாத்தையும் நீ என்ன செய், நீ வச்சுக்க அப்படிங்கிறான். இந்த பொருட்கள் சொன்னா ஏதோ சாதாரணமானது இல்லைங்க, அவ்வளவு ஜனத்துடைய வெள்ளி பொன் நகைகள், கிட்டத்தட்ட கணக்கு போட்டா அது ஏராளமா ஒரு 5 டன் 6 டன் தேர்ற அளவுக்கு நகைகள். யோசித்து பாருங்க, அவ்வளவு நகைகளை கொண்டு வந்து, அதான் வேதம் சொல்லுது, அந்த மக்கள் 5 ராஜாக்களுக்கு கீழே இருந்த மக்கள், அவ்வளவு மக்களுடைய பொருட்கள். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு மக்களுடைய பொருட்கள்னா அது எவ்வளவா இருக்கும்? அப்ப ஆபிரகாம் கிட்ட சொல்றான், சோதேம் ராஜா எதிர்பட்டு நம்முடைய மக்களை, ஆபிரகாம்ங்கிறவர் 318 பேரை கொண்டு போய் அந்த ராஜாக்களை தோற்கடித்து ஜெயித்துட்டாரு, சிறைப்பிடிச்சு போனவங்களை கூட்டிட்டு வராருன்னு கேள்விப்பட்டவனே எதிர்பட்டு ஓடி வந்து அவன் சொல்றான், நீர் எனக்கு இது எல்லாத்தையும் மக்களை என்கிட்ட கொடுத்துரு, இந்த பொருட்கள் எல்லாம் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்றான். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை புரியணும். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், அரசியல்வாதி கிட்ட மனு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். சில பேர் நாங்கள்லாம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும். யார் உங்களை கீழே கொண்டு போனாங்க? உன் புத்தி மாறினா போதுங்க, யாராவது பார்த்து பாவங்கன்னா உடனே கோவம். யார் பாவம்? நீ பாவம், உங்க அம்மா பாவம், உங்க அப்பா பாவம், யாரா பாவம்? நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த சத்தியம் புரியல அப்படின்னா வெள்ளக்காரங்கிட்ட கை நீட்டிட்டு கிடப்பாங்க. சத்தியம் புரிஞ்சதா கை நீட்டவே மாட்டாங்க, நம்மளை தேடி வருங்க. இங்க ஆபிரகாம் சொல்றான், இந்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்து சிறைப்பிடிச்சு போன அத்தனை பொருளையும் உனக்கு தர, எடுத்துக்க சொல்லும் போது அவன் சொல்றான், உன் பொருள் எனக்கு தேவையில்லை,
இத்தனை நகை நீ கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் தான் ஏன் மக்கள் கிட்ட இருந்த பணத்தை அவனுக்கு கொடுத்தேன்னு சொல்லி உன்னால நான் பணக்காரன் ஆன் என்ற பேச்சு எனக்கு வேண்டாம். உன்னை காட்டில ஒருவர் இருக்கிறார், உடன்படிக்கையின் தேவன். புரியுதா பாருங்க, அதான் புது உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கை என்பது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். கலாத்தியர் 3வது அதிகாரத்துக்கு போய் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 3:14 சொல்லும், ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதமும் இயேசுவை ஏற்றுக்கிட்டா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமா உங்களுக்கு வந்து சேரும். இது தொடருதுங்க, முடிவு கிடையாது. இங்க சொல்றான் பாருங்க, ஆபிரகாமுடைய வார்த்தை பாருங்க. சோதம் ராஜா கிட்ட சொல்றதா 21. சோதமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர். ஏன்னா இந்த ராஜாவுக்கெல்லாம் பதவி இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு சில அரசியல்வாதிக்கு பாருங்க இந்த பதவி வேணும், தலைவரே தலைவரே கூப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பணம். அடுத்து சொல்றாரு பாருங்க 22 பாருங்க. அதற்கு ஆபிரகாம் சோதமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐசுவரியவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எதுவுமே எனக்கு வேண்டாம். உன்னுடையது உன் நாட்டு மக்களது எதுவுமே எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டான்னு சொன்னான்? ஏன் வேண்டான்னு ஏன் தேவை கிடையாது? இவன் யார்? இவன் போய் படிச்சு பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 13வது அதிகாரத்துக்கு வாங்க. 13வது அதிகாரத்தில் 13வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை பாருங்க. சோதேமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தாங்க. மகா பாவிங்க. இவனுடைய பணம் எதற்கு? யாரை கொள்ளையடிச்சு இப்போ அரசியல்வாதி கொண்டு வந்து கொடுத்தான்னா எங்கே ஏமாற்றி யாரை வழிப்பறி செஞ்சு எங்கே திருடி எங்கே கொண்டு வந்து, அதான் பைபிள் சொல்லுது, வேசியன் கிரயமும் நாய் வித்த பணமும் உள்ள வரக்கூடாது. அது வேற, இது வேற. சில நேரங்களில் பாருங்க, சில நேரங்களெல்லாம் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நல்லா கவனிக்கணும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காணிக்க வேண்டாம். நாம் இங்கே பேசி வசனிப்பா வாங்கிறது கிடையாது, கர்த்தர் அனுமதிக்கிறது. பைபிளை படிச்சு பாருங்க, வேதம் சொல்லுகிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வேறங்க, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க, தயவு செய்து புரிஞ்சுங்க. இப்போ ஏதோ ஒரு வைரஸ் வந்திருக்கு. என்ன வைரஸுங்க? ஒமேக்ரான். ஒமேக்ரான் ஒரு வைரஸ் வந்திருக்கு, இங்க வந்துருச்சு அங்க வந்துருச்சுன்னு அப்படியா? அப்படி பயப்படவே பயப்படாத. உன் வார்த்தை எப்படி இருக்கு? ஊரே செத்து போச்சுங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னா நோவா சொல்றாரு, நான் இருக்கிறேன் சார், நான் இருக்கிறேன், என் மனைவி என் குடும்பம் இருக்கு, எட்டி பார்த்தா எல்லாம் செத்துட்டான், ஊரே அழிஞ்சாலும் நான் அவருடைய கண்கள், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சு, எல்லாரும் செத்தாலும் இவன் சொல்லுவான், கர்த்தருடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சாலும் நான் சாகலை. நீங்க சொல்லுங்க, பக்கத்து வீட்டு கொரோனா வந்து எனக்கு வராது, நம்புங்க, கொரோனா வராதுன்னு உறுதியா நம்புங்க. வந்தாலும் அப்படியே வந்துருச்சுனாலும் வந்துருச்சுன்னு எனக்கு போவலையே சொல்லுங்க. தும்மல் வந்தா, இருமல் வந்தா, காய்ச்சல் வந்தா பெட்ஷீட்டை இழுத்து போத்தாத, போவலையே. நீங்க நல்லா அறிக்கை பண்ணுங்க, நல்லா அறிக்கை பண்ணுங்க. வந்தவங்களை நான் குறை சொல்லலை, நான் சொல்லக்கூடியதெல்லாம் உன்னுடைய ஆவிய அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க, அனல் மூட்டி நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சுகமில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லிட்டு வந்தேன் நல்லா அந்நிய பாஷையில் பேசுங்க சரியாயிடும்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரி அவர் கூப்பிட்டாரு, 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணியிருக்கார். மொத்தம் வேர்த்து விறுவிறுத்து எழுந்து உட்காந்துட்டார். கூப்பிட்டு சொல்கிறார், பிரதர் நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணுங்க, என்னை இப்போ வீட்டுக்கு அனுப்பணும், நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு பசிக்குது அப்படின்னார். அதுக்கு முன்னாடி பசி இல்லை. கொஞ்சம் கவனிங்க, அதுக்கு தான் தேவனை அறிகிற அறிவு. மருந்து மாத்திரை மேல வைக்கிற விசுவாசத்தை கர்த்தர் மேல வைங்க. ஊரே அழிஞ்சாலும் நான் கிருபை பெற்றவன், இது தேவனுடைய ஈவு. இன்னைக்கு நோவாவுக்கு மட்டும் கிடையாது, நோவாவுக்கு என்ன ஈவு கொடுத்தாரோ அதே ஈவை நமக்கு கொடுக்கும்படிதான் கிறிஸ்து சாபமாகி நமக்கு இலவசமா நிபந்தனையே இல்லாம நமக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியம் தான் வாழ்வை மாத்துமே ஒழிய நீ நகை கழட்டுறது மாத்தாது. நீ கழட்டுறது இருந்தா கழட்டிக்க சந்தோஷம், ஒருவேளை பாரமா இருந்தா கொண்டு வந்து கொடுங்க, உள்ள கூட போட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதனால உங்களுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லலை. ஒரு நாள் ஒருத்தர் சொல்றார், இது என்ன பாவத்தை கழுத்துல கட்டிட்டு இருக்கிற அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னத்தை சொல்றாரு அவரு? தாலி. அவர் சொல்றாரு உள்ள பாம்பு தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கவனிங்க, அது ஒரு உடன்படிக்கை. திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை, அதுக்கு ஒரு அடையாளம், அதை குறை பேசக்கூடாது. நம்முடைய நோக்கம் அது கிடையாது. நகையை கழட்டிட்டா வாழ்க்கை மாறிடுமா? சுவிசேஷம் போனதான் வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் நகை கழட்டிருக்காங்க, வாய் மாறி இருக்கான். ஐயோ பயங்கர வாய். ஒரு சிலரெல்லாம் பார்த்துருக்கு மாதிரி, கெட்ட வார்த்தை இல்லை, மற்ற எல்லா வார்த்தையும் இருக்கு. என்னமா டீசெண்டா சாப்பிடுறாங்க, என்ன அழகா சாப்பிடுறாங்க தெரியுமா? அவன் மரண நாளை நான் காம்ப ஆவியானவர் சொல்றாருங்கிறாங்க.
இதை வெளியில இருக்கும், அவன் நாசமா போவான், மண்ணி அள்ளி விடுறான் பாத்தியா, அதை இது அழகா சொல்லுது. நம்ம ஆட்கள் இவ்வளவு டீசெண்டா சாப்பிட விடுறாங்க, நிறைய அவனை விட நல்லா சாப்பிட விடுறாங்க. நல்லா கவனிங்க, நகைகள்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சுபாவம் மாறணும், பேச்சு மாறணும், வாழ்க்கை மாறணும். குறை பேசுறது நிக்குதா, ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷையில் பேசி அப்படி தள்ளுங்களேன் அப்படின்னு சண்டை போடுறாங்க. என்ன ஆவி இவ்வளவு நேரம் இருந்தது, அதுக்கு அப்படியே அப்படியே ஆவியில் நிறைஞ்சு இந்த இவர் தான் ஓட்டிக்கிட்டு கிடப்பாரு அகத்தியன். உங்க மருமக எப்படி இருக்கா, ஓ அப்படியே ஆவியில நிறைஞ்சு அவ அப்படியே ஒரு மாதிரி ஆவியில நிறைஞ்சு சபிக்கிறது. ஒரு சிலரை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால தான் சொல்கிறேன் பாருங்க, இந்த ஆவியினுடைய அனுபவம் வேற, சுபாவம் மாறணும், கர்த்தரை அறிகிற அறிவில் வரணும். ஒரு சிலதை கொஞ்சம் வேகமாக படிச்சுக்கிற பாருங்க. இந்த சோதேம் ராஜா கொடுத்ததை ஏன் ஆபிரகாம் வாங்கலைன்னா, அது நல்ல பணம் கிடையாது, நல்ல பணம் கிடையாது. ஏழை விதவை 2 காசு போட்டவளை ஆண்டவர் பெருமையாக பேசினார். ஏன்? அவன் மனப்பூர்வமாக கொடுத்தான். மனப்பூர்வமாக கொடுக்கிறது வேற. இந்த ஒரு சில காணிக்கைகள் நமக்கு ஆசீர்வாதமே கிடையாது. ஒரு சிலது கர்த்தர் கொடுக்கிறது வேற. நம்முடைய பேச்சு திறமையில வாங்குறதெல்லாம் ஒரு நாளும் ஆசீர்வாதமா இருக்காது. பைபிளை படிச்சு பாருங்க, ஆபிரகாம் எப்படி இருந்தார். ஆபிரகாம் சொல்றார் இல்லையா, உன்னுடைய இது எனக்கு வேண்டாம், நான் ஆண்டவர், எனக்கு ஒருவர் இருக்கிறார், நான் என் ஆண்டவர் பட்சமா திரும்புவேன். இதை வாசிட்டு போயிடுமா? ஆதியாகமம் புத்தகம் 14 வாங்க. 14 வரும்பொழுது ஆபிரகாம் சொல்றது பாருங்க, 23. எல்லாரும் சேர்ந்து நல்லா சத்தமா படிங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன். நான் யாருக்கிட்டையும் கையை நீட்ட மாட்டேன், என் ஆண்டவர்கிட்ட கையை நீட்டுவேன். அவர் எனக்கு எப்படி கொடுப்பார்? நிரம்பி வழிபடி கொடுப்பார். என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் ஜீவனெல்லாம் நாளெல்லாம் நன்மை கிருபை என்ன தொடரும். அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதை கண்டினியூ ஆகும். இங்க படிச்சு பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 24 வாங்க. ஆதியாகமம் 24 எடுத்து வசனம் எத்தனை பேருக்கு புரியுது பாருங்க, எல்லாரும் புரியுற மாதிரி படிங்க. ஆதியாகமம் 24 1 படிங்க. ஆபிரகாம் வயது சென்று, இதுல ஒரு ஆசீர்வாதம் என்ன? வயது சென்று 175 வருஷம் வரல அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். நல்ல வயது. நாம கூட சொல்லணும் 120 எனக்கு குறையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? 120 எனக்கு குறையாது. லொக்குன்னு இருமுனா கூட குறையாது. அதுல கவனமா இருங்க. பிசாசு பார்த்து சொல்லுங்க, அவ்வளவு சீக்கிரம் நான் சாக மாட்டேன்னு சொல்லுங்க. அதனால கொஞ்சம் கவனிங்க. வசனம் சொல்லுது பாருங்க, வயது சென்று முதிர்ந்தவனானான் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும், திருப்பி படிங்க, இன்னும் நீங்க அதை திருப்பி, அதாவது வந்து ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும், திரும்ப சொல்லுங்க, ஆசீர்வதித்து வந்தார். திரும்ப சொல்லுங்க, ஆசீர்வதித்து வந்தார். நல்ல சத்தமா சொல்லுங்க. இதுல ஒரு காரியம் புரிஞ்சுதா? ஆசீர்வதித்தாரா, ஆசீர்வதித்து வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கண்டினியூ ஆகுது, அது கண்டினியூ ஆகுது. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவனுக்கு சொல்லி இருந்தார் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தொடருது. இன்னைக்கு என்கிட்ட வந்திருக்கு, அடுத்து என் பிள்ளைகிட்ட போகும், என் குடும்பத்துக்கு என் பிள்ளைங்கிட்ட போகும், அடுத்து அவங்க பிள்ளைங்கிட்ட போகும். இது தொடரக்கூடியது. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதான் பைபிள் சொல்லுது பாருங்க, இதெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்தவர் கர்த்தர், இதற்கு ஈவு கிருபை தயவு இதுதான் தேவை ஒழிய ஓன் கிரிய ஒன்றும் கிடையாது. நீ என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? நம்மால ஒண்ணு செய்ய முடியும், அவரை விசுவாசிப்பதே. அதனால தான் தேவனுடைய தயவை கொஞ்சம் கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை சகல காரியங்களிலும், அதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, எல்லாம் உங்களுக்கு கூட சகல காரியங்களிலும் கூட கொடுக்கப்படும், உன் தேவைக்கு மேல கொடுக்கப்படும். அவர் வந்து இது வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்க மாட்டார். கொஞ்சம் கவனிங்க, அவர் ஒரு நாளும் உங்களை குறைவா கருத மாட்டார். ஏன்னா அவரே தயாளனா இருக்கிறார். அவர் நம்பி கொடுக்க அவர் நல்லவருங்க. அதனால அவருக்கு தெரியும் உனக்கு கொடுக்க அவருக்கு விருப்பமா இருக்கிறார். ஆனால் தான் சுவிசேஷத்தை கொடுத்தார். உனக்கு இன்னும் கூட உன் வாழ்க்கை என்னன்னு புரியல, அதனால தான் கர்த்தர் நீ இப்படி வாழு, ஆபிரகாமை பாரு, நீ ஈசாக்க பாரு, தாவீதை பாரு, சாலமோனுடைய வீட்டை பாரு அப்படி சொல்றாரு. பொறாமப்படுறதுக்கு இல்லை. நீயும் அது போல கர்த்தருடைய அறிவு வந்தா பொறாம வராது, விசுவாசம் வரும். இந்த கர்த்தருடைய அறிவு வராததுனாலதான் அவர் பாருங்க, அவருக்கு எதுக்கு இந்த காரு, அவருக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ், அவருக்கு எதுக்கு இந்த பைக்கு, உனக்கு எதுக்கு? அவர் தயாளு. அவர் யாருக்கு என்ன கொடுப்பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ரைனாட் போங்கே அவர் ஒரு ஊழியக்காரரு. ஒரு நாள் அவர் என்ன செய்தார், லாரி வாங்குறதுக்கு ஜனங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு பழைய லாரிகளை வாங்குறதுக்கு கைலாங்கடைக்கு போனார், செகண்ட் ஹேண்ட் ஒர்க் ஷாப்புக்கு. அப்போ அங்கே பார்த்தா நிறைய லாரி நிற்குது.
ஒவ்வொன்றும் நல்லா இருக்கும். வந்து சொல்கிறான், சார் இதில் இவ்வளோ இப்படி இருக்குது, அதில் அப்படி இருக்குது, பெயிண்ட் அடித்தா போதும் சார், 4 டயரை மாற்றினா போதும் சார், இப்படி ஆளுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இந்த காரில் எந்த காரை நான் செலக்ட் பண்ணலாம், அங்கே போய் பிங்கி பாங்கி போட்டு பார்க்குறதுக்கு எது ஓகே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், ஏப்பா அந்த பழைய காரை வாங்குறதுக்கு உனக்கு நான் பலன் கொடுப்பேன் நம்புறியே, ஏன் இதை விட புதுசாகவே கொடுப்பேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, அவர் கொடுப்பாருங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம். அதனால தான் உன்னுடைய மனதை கர்த்தர் மேலே திருப்புறார். இது மதம் கிடையாது, நான் என்ன செஞ்சேன், நான் இதை செஞ்சா இது எனக்கு கிடைக்குங்கிறதுக்கு இது மதம் கிடையாது, இது மார்க்கம். தேவனை அறிகிற அறிவு. நான் என் விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் எனக்கு கொடுப்பார். அதுதான் மார்க்கம், அதுதான் வழி. இயேசு தான் வழியா இருக்கிறார். உன் ஆசீர்வாதத்திற்கு வழி அவர். உங்களுடைய சோர்ஸ் யாருங்க? ஆண்டவர். உங்களுடைய ஆதார் யாருங்க? அத்தையோ மாமாவோ மாமனாரோ மாமியாரோ கிடையாது. அதெல்லாம் தூக்காது. அவங்க தூக்கம் வேண்டாம். கர்த்தரை பிடிங்க, அவர் தூக்குவார், அவர் உயர்த்துவார். அவர் உயர்த்தினா உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். சத்தியம், தேவனுடைய கிருபையை அதை அறிகிற அறிவில் வளர்றது இருக்கு பாருங்க. மத்தேயு புஸ்தகத்துக்கு போனீங்கன்னா 4வது அதிகாரத்துக்கு கொஞ்சம் திருப்புங்களேன். மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. இங்க பிசாசு என்ன செய்யறான், ஆண்டவரையே சோதிக்கிறதுக்கு மலை மேலே கொண்டுட்டு போயிட்டு அவன் சொல்றத கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை, இங்க கவனிங்க, ஆண்டவரை கூட்டிட்டு போயிட்டு இந்த உலகத்தினுடைய ராஜாங்கத்தை அவருக்கே காட்டுறான். படைத்ததே யாரு தான்? அவரு தான். அவர்கிட்ட போய் உங்களுடைய படைப்பு எவ்வளவு மகிமையா இருக்கு பாருங்க, இந்த மகிமையானதை நான் தந்திரமா வஞ்சிச்சிட்டேன், ஆனா இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என் காலில் விழுந்துட்டீங்கன்னா இதையெல்லாம் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படி சொல்லி அவன் சொல்றான். நல்லா கவனிங்க, ஆபிரகாமும் சரி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் சரி அவங்க கற்றுக் கொடுக்கிற ஒரு சில பாடங்களை நல்லா கவனிங்க. நாம் ஆசீர்வாதத்திற்காக எவன் காலில் விழுந்துங்கிற அவசியம் கிடையாது, எவங்கிட்டையும் கையை நீட்டின அவசியமும் கிடையாது. உன் கதவை அடைச்சிட்டு வானத்துக்கு நேரம் உன் கையை நீட்டிப்பாரு, வெளியரங்கமாக உன் வாழ்க்கை தெரியும். ஆசீர்வாதங்கிறது வெளியே தெரியுங்க, நல்ல ட்ரெஸ் போடுவாங்க, நல்ல காரில் இருப்பாங்க, நல்ல வீட்டில் குடியிருப்பாங்க. ஆசீர்வாதம் என்பது வெளியே தெரியும், ஆசீர்வாதத்தை அடக்க முடியாது. இப்போ கவனிச்சு பாருங்க, அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு சொல்றது பாருங்க. பிசாசு சொல்றான், மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமை அவருக்கு காண்பித்து பாருங்க. இந்த உலகம் எப்படி இருக்கு, மக்கள் பாருங்க, எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, இத்தனை கோடி ஆத்துமாக்கள். இது நீங்க வாசம் பண்ற ஆலயம். இந்த ஜனத்தையெல்லாம் நான் நரகத்துக்கு கொண்டு போகாம இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், என் காலில் விழுந்துக்குங்க அப்படிங்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொன்னது, வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போய் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு. நல்லா கவனிங்க, இவன் தூக்குவானா அவன் தூக்குவானா, அவங்க செய்வாங்களா இவங்க செய்வாங்களா. இன்னைக்கு நிறைய பேர் கோவப்பட்டு இருக்கீங்க. அவங்க எனக்கு ஒண்ணுமே செய்யல, எங்க அம்மா எனக்கு சொத்தை கொடுக்கல, எங்க அப்பா கொடுக்கல, அவங்க கொடுக்கல, கொடுக்க வேண்டாம், கொடுக்காட்டி போறாங்க, விடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரை நோக்கி பாருங்க. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, நான் இழந்ததை போல கோடி மடங்கு எனக்கு திரும்ப கிடைக்கும். இன்னைக்கு என்ன மட்டும் இல்லைங்க, உங்களையும் டிசைன் பண்ணது கர்த்தர். நீங்க நல்லா கவனிங்க, உங்களை கர்த்தர் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு காரணம் நீ இப்படி இருக்கணுங்கிறதுக்காக இல்ல, உன் தலைமுறை வாழாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக தான், சத்தியத்தை நீங்க அறியணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு போதித்து அவருடைய வழியில நடத்துகிறார். அதுதான் உண்மை. நீ நடக்க வேண்டிய வழி, உன்னை நீ வருத்திக்கிறதுனால ஒன்றும் வராது. நீ உன்னை வருத்திக்காம கர்த்தரை அறிகிற அறிவில வளரும் பொழுது, அப்போ வேதம் சொல்லுகிறது, இந்த அறிவு உங்களுக்குள்ள வறுமையானால், ஆபிரகாம் லோத்துக்கிட்ட சொல்றான், உனக்கு எந்த பக்கம் வேணுமோ அதை நீ என்ன செய்துக எடுத்துக்க. கிழக்கு போறியா, மேற்கு போறியா, வடக்கு போறியா, தெற்கு போறியா, எந்த பக்கம் வேணுமோ நீ என்ன செய்துக எடுத்துக்க அப்படிங்கிறான். ஏன்னா நீ எந்த பக்கம் செழிப்போ அதை பார்ப்ப, ஆனா நான் எந்த பக்கம் போனாலும் என் ஆண்டவர் என்னை செழிக்க பண்ணுவார் என்பதை நான் பார்ப்பேன். ஆபிரகாம் சொல்றான், உனக்கு எந்த பக்கம் வேணுமோ அதை எடுத்துக்க, நீ நானும் சகோதரர்கள், உனக்கு உண்மைப்பர்களும் என்மைப்பர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அதான் வளர்ந்தவனுடைய மெச்சூரிட்டி பாருங்க. அவன் சொல்ல, நீ எந்த பக்கம் வேணா எடுத்துக்க. அதே போல அவன் என்ன செய்யறான், அவன் செழிப்பான ஒரு பகுதியை பார்த்துட்டு அவன் போயிட்டான். ஆனா ஆபிரகாம் பாருங்க, அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு ஆண்டவரோடு இருக்கான், கர்த்தர் அவனை இடைப்படுறான். ஏன்னா அவனுடைய நம்பிக்கை கர்த்தர், அவனுடைய உடன்படிக்கையின் தேவனை அவன் பார்க்கறான். அதே போல பைபிளை எடுத்து பாருங்க. நீங்க பைபிளை வந்தீங்கன்னு சொன்னா, இந்த ஈசாக்குடைய பிள்ளைங்க, ஏசா யாக்கோப் 2 பிள்ளைங்க இருப்பாங்க.
இந்த 2 பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. 2 பிள்ளைகளை ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கிட்டான். ஏமாத்தி வாங்கின உடனே மூத்தவனுக்கு பயங்கரமான கோபம். அவன் சொல்றான், எங்க அப்பாவுடைய காலை முடிட்டு அவனை போட்டு தள்ளுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய மனதில் அப்படிப்பட்ட எண்ணம் ஓடுது. உடனே அவங்களுடைய அம்மா கூப்பிட்டு அவனை சொல்றாங்க, இவனை கொல்றதுக்காக அவன் மனசுக்குள்ள அவன் தேத்திக்கிட்டு இருக்கான். நீ எப்படியாவது உன் மாமா வீட்டுக்கு ஓடிடு, நான் உனக்கு சொல்லும் பொழுது நீ திரும்பி வந்தா போதும், அது வரல நீ போய் அங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆலோசனை பண்ணி அனுப்புறாங்க. அவனுக்கு ஏன் இந்த கோபம்? அவனுடைய வாழ்க்கையில ஏன் இந்த கோபம் தான், என்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரலங்கிறது ஏசாவுடைய வருத்தம். ஆனா இவன் பாருங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. அதனால வார்த்தை, அவன் சொத்து தூக்கிட்டு ஓடலைங்க, வார்த்தையை தூக்கிட்டு ஓடணும். ஏசா யாக்கோபு 2 பேர் இருந்தாங்க. ஏசா என்னத்தை தூக்கிட்டு ஓடணும்? வாக்குதத்தத்தை தூக்கிட்டு ஓடணும். இந்த வாக்குதத்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை தகப்பங்கிட்ட வாங்கிட்டு ஓடுறான். நடக்கிறது என்ன? அவன் ஓடும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறார். அப்போ அவன் என்ன செய்யறான், ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் வானத்தில் இருந்து ஏறதை இறங்குறதை அவனுக்கு காண்பிச்சு அவர் சொல்றாரு, உன் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நான் சொல்லி அவனுக்கு ஒரு வாக்குதத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குதத்தம் என்ன? நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். அவனுக்கு கொடுக்க ஆசீர்வாதங்களை கவனிச்சு பாருங்க. எண்ணற்ற ஆசீர்வாதம், பொருளாதாரம், ஆவிக்குரிய நன்மை எல்லாமே அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதே போல இந்த வாக்குதத்தத்தை சுமந்துட்டு போறான். அப்ப அவன் ஒரு முடிவு பண்றான். அவன் முடிவு பண்ணான். இப்ப அவனுடைய புத்தி மாறிச்சு. இது வரல மாறாத புத்தி இப்ப தேவனுடைய சுவிசேஷம் வந்த உடனே மாறுது. இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சான், அப்பா கிட்ட இருந்துதான் ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைச்சு ஏமாற்றி தகப்ப கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினான். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டான், ஆசீர்வாதம் என்பது தேவனிடத்துல. உடனே சொல்றான், நீ சொன்னபடி என்ன ஆசீர்வதிப்பீரே, ஆனால் எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் நான் நினைச்சு உமக்கு தசம பாகத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு அங்க போறான். அங்க போனா அவங்க மாமா எப்படிப்பட்டவன், இவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் பாருங்க. அங்க போன உடனே அவங்க மாமா சொல்றாரு, நீ என்கிட்ட சும்மா வேலை பார்க்க வேண்டாம், உனக்கு சம்பளம் எவ்வளவு வேணும் கேளு. அவங்க மாமா சொல்றது, உனக்கு சம்பளம் எவ்வளவு வேணும் கேளுங்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், சம்பளமா? அப்படி பார்க்குறான். வீட்டில் பார்த்தா 2 பிள்ளைங்க இருக்குது. அதில் ராகேலுங்கிற அழகா இருக்கா, லேயாலுங்கிற ஒரு ஓரக்கந்தி. பார்த்தான், ராகேலை கட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், கூலியெல்லாம் வேண்டாம், உன் பொண்ணு வேணா எனக்கு கொடுக்குறியா அப்படி கேட்பான். அப்போனா ஒரு 7 வருஷம் வேலை பாரு அப்படிம்பாங்க. 7 வருஷம் வேலை பார்க்குறான். 7 வருஷம் வேலை பார்த்த உடனே அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்குறாங்க. நைட்டில் சாயங்காலத்தில் கல்யாணம் நடக்குது. சாயங்காலத்தில் முகத்தெல்லாம் மறைச்சு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் கட்டி கொடுத்தாங்களே, கல்யாணம் கட்டிட்டு வந்தானே, அப்படி என்ன அவசரம்? பேசியிருக்கலாம், அடியே எப்படி இருக்க, சோமா இருக்கியா, உனக்காக பாரு, நான் இத்தனை வருஷம் பாடுபட்டேன். ராகேல பார்த்து பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்கான்ல. இது உலகத்தில் சொல்லுவாங்க, கண்ணின் கடைக்கண் பார்வைப்பட்டால் மண்ணில் மாந்தருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். உலகத்தில் தானே இருக்கிறோம். இப்படி உலகத்தில் இப்படி பலது சொல்லுவாங்க. இவன் ஆசைப்பட்டு 7 வருஷம் கஷ்டப்பட்டால, 7 வருஷமா கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். வந்த உடனே உனக்காக நான் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், நீ எப்படி இருக்க என்ன எதுவுமே பேச கிடையாது. கல்யாணம் முடிச்சு எல்லாரும் பிடிச்சிட்டு காலையில் பார்க்குற ஆளை மாத்திட்டு இருக்கிறான். பார்த்த உடனே சொல்றான், என்னையா இப்படி பண்ணிட்டேன், நான் ராகேல கேட்டால் லேயால கொடுத்துருக்கிறியா அப்படி சொன்ன உடனே அவன் சொல்றான், நான் நியாயமாக தான் வந்தேன், மூத்தவர் இருக்கும்போது இலைவிலை எப்படி கொடுக்க முடியும் அப்படி சொன்னா, அப்போ என்ன பண்றது, எனக்கு அவதானம் வேணும்னா திருப்பி 7 வருஷம் வேலை பாருங்கிறான். திருப்பி 7 வருஷம் வேலை பார்த்து அவரை கல்யாணம் முடிச்சான். கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில படிப்படியா கர்த்தர் அவனை மாத்துறான். அதான் வேதம் சொல்லுது 43:1, இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், சிருஷ்டிக்கப்படும் பொழுது யாரு? தாயின் வயிற்றில் சிருஷ்டிக்கிறார் இல்லையா, சிருஷ்டிக்கப்படும் பொழுது அவன் யார்? யாக்கோபு. இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவர் அப்படின்னா இஸ்ரவேலாய் உருவாக்கினார். எத்தனை இருந்தவன் வாக்குதத்தத்தின் தகப்பனாய் உருவாக்கப்படுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட வசனத்தினால உருவாக்கப்படுகிற அவருடைய பிள்ளைகள். மதம் நம்மை உருவாக்கல, அவருடைய வார்த்தை நம்ம உருவாக்குது. இப்படி உருவாக்கி கொண்டு வந்த உடனே இப்போ இவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்னா புரிய ஆரம்பிக்கிறது. தேவன் அவனோடு பேசுறார். தேவன் அவனோடு பேசி அவனுடைய வாழ்வில் அநேக காரியங்களை அவனுக்கு கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கையை மாத்துறார். சும்மா நீ வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தவனே ஆதியாகமம் புத்தகம் 31 வாங்களேன், கொஞ்சம் வேகமா படிச்சிருவோமா? 12ஆம் வசனத்தை பாருங்க. 31:12. அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், ஆடுகளோடு பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளி வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவத்தையும் கண்டேன். நீ ஒரு தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரா இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று
பொருத்தனையை இவன் மறந்துட்டான், பொருத்தனையை இவன் மறந்துட்டான். ஆனா கர்த்தர் அவனுக்கு நினைப்பூட்டி, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னபடியே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ பெருகுவே, உன் வீட்டுக்கு போவேன்னு சொன்னபடி அவனுடைய பொருத்தனை அவனுக்கு நிறைவேற்றி அவனை ஆசீர்வதிக்கிறார். நீங்க தேவனிடத்துல வந்துட்டீங்கன்னா அதான் ஒரு தேவனுடைய பெரிய தயவு. நீங்க நல்லா கவனிங்க, ஒரு சில காரியத்தை மட்டும் மனசுல வாங்குங்க. இளையகுமாரனு கூட பாருங்க, துன்மார்க்கம் தான், பாவி தான், துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணான் தான். ஆனா அவனுக்கு மதம் வேலை செய்யல. மதம் என்பது மூத்த குமாரன். மதம் ஒழுங்கா இருக்கிறியா, அப்பாவுக்கு கீழ்படுறியா, தோட்டத்தை வேலை செய்யறியா, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இதை செய்த மதம். ஆனா இங்க ஒண்ணுமே செய்யல. இதான் கிருபை. துன்மார்க்கம் தான், பாவி தான், துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணான் தான். ஆனா சுவிசேஷம் அவனுக்கு வந்துச்சு. என்ன சுவிசேஷம்? என் அப்பா வீட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்கு, ஆனா நானும் இங்க பண்ணி திங்கிற தவிட்டுக்கு கஷ்டப்படுறேன்னு புத்தி தெரியுது. அப்ப சொல்றான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். இங்க நல்லா கவனிங்க, இங்க நாம செய்தது ஒண்ணுமே கிடையாது. அப்பா வீட்டுக்கு வருவது, அப்பாவை அறிவது. என் ஆண்டவர் என் குறைவெல்லாம் மாற்றுவார், அவருடைய தயவு என்னை பெரியவனாக்கும். தாவீது 18வது சங்கீதத்தை போய் படிச்சு பாருங்க, தாவீது என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. அப்போ வசனம் சொல்லுகிறபடி தேவனை பற்றின அறிவு வந்தது. வரும்பொழுது அவன் அப்பா தூரத்துல பார்க்கும்போது ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறான். அவன் அழுக்காத்தான் இருந்தான், குளிச்சுட்டுவான்னு சொல்லல. ஆனா பாருங்க, இவனை தூரத்தில் வரும்போது ஓடி போய் கட்டிப்பிடிச்சு அவனை சொல்றாரு, காணாமற் போனான் என் குமாரன் திரும்ப கிடைக்க பெற்றான்னு சொல்லி அவனுக்கு விருந்து எல்லாத்தையும் வைக்கிறாங்க. மதம் வருது பாருங்க. இப்போ மதம் வந்து சொல்லுது, இவன் காணாம போனவன், இவன் ஒரு பாவி, ஒரு புறஜாதியான், ஆனா நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் ஒரு யூதன், நான் உங்க கூடவே இருந்து உமக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சு விருத்த சேதனை செய்து இதை செய்து அதை செய்து நான் நின்றுட்டு இருந்தான். இவனை எப்படி நீ உள்ள விடலான்னு சொல்லிட்டு அவனை வெளியே துரத்தினா நான் வரேன், இல்லை நான் வரமாட்டேன். அவன் என்ன ஜாதி? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கா. ஜாதி பார்த்து, இனம் பார்த்து, பணம் பார்த்து, பொருளை பார்த்துட்டு இன்னைக்கு எப்படி இருக்கும். இது மதம். இதே ரத்தத்துக்கோ இல்லை மற்ற எதுக்கும் ஜாதி தேவைப்படலையே. கல்யாணம் கட்டுறதுக்கு, ஏதாவது குடுப்பொழு வாங்கலுக்கு ஒருத்தன் இந்த ஜாதி ஜாதி ஜாதி. ஏன்னா இது நமக்கு சுவிசேஷம் புரியலை, நாம் யார் தேவனுடைய பிள்ளைங்கிறது புரியாதனால தான் மாம்சிக பிரகாரமாகவே மதத்தை கையில் எடுத்து மதத்தை கடைப்பிடிக்கிறதுனால தான் நமக்கு நிறைய காரியம் புரியலை. அதான் வேதம் சொல்லுது. வேதத்தில் எடுத்து படிச்சு பாருங்க. ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம், கடைசி அந்த வசனத்தோட நிறுத்தலாம். ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிங்க. ரோமர் 6, ரோமர் 6வது அதிகாரத்தை எடுத்து 11வது வசனத்தை வாசிங்களேன். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்ப அவர் என்ன சொல்றார்? உன் மனம், இங்க கவனிங்களேன், நான் பெரிய மதவாதி, நான் கடவுளுக்காக இதெல்லாம் செய்தங்கிறத தூக்கி தூர போட்டுட்டு நீ சிந்திக்க வேண்டியது என்ன? அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும். இங்க என்னதுங்க? பாவத்துக்கு நாம மரிக்கல, கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் எடுத்து நமக்காக பாவமாகி மரணத்தை ருசி பார்த்து மரித்து உயிர் தெழுந்ததுனால நம்முடைய மனதில் வரணும், நாம எல்லாம் பாவத்துக்கு மரிச்சிட்டோம். எல்லாரும் சொல்லுங்க, பாவத்துக்கு மரிச்சிட்டோம். நாம எல்லாம் பழைய மனுஷனை களைத்து போட்டுட்டோம், இப்ப நம்ம புதிய மனுஷனா இருக்கும். இப்ப அவர் சொல்லும் போது அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்க. இப்ப எல்லாரும் என்ன நினைக்கும்? நான் கிறிஸ்துவுக்குள்ள பிழைக்கிறேன், இதுதான் சுவிசேஷம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அதை தான் பவுல் சொல்றார், வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள நியாயப்பிரமாணம் அல்ல, கிருபையினுடைய கிறிஸ்துனுடைய கிருபை எனக்குள்ள இருக்கிறது. அதனால் சொல்றார், வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள இயேசு வாழுகிறார், கிறிஸ்துவுக்குள்ள நான் பிழைக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள நான் பிழைக்கிறதுனால என் குறைவெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாகும். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் போக போக இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நகை கழட்டுறது ஈஸிங்க, நகை கழட்டுறது ஈஸி, உங்ககிட்ட பேசி 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 கழட்டிடலாம். ஒயிட் ட்ரெஸ் போட வைக்கிறது ஈஸி, சுவிசேஷம் உள்ள போறது தான் கஷ்டம். இன்னைக்கு நகை மாத்தாது, இன்னைக்கு பொருள் மாத்தாது, சுவிசேஷம் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். அதனால தான் இயேசுவை அறிகிற எந்த நிபந்தனை இல்லாமல் நம்ம நேசித்த நமக்காக சாபமாகி நம்ம மீட்டார் பாருங்க, அந்த தயவை எண்ணி பாருங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று யோசிங்க, ஆண்டவரே வாழ்வது எனக்குள்ள இயேசு வாழ்றேன், என் குறைவெல்லாம், ஒருவேளை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லா குறைவையும் மாற்ற கிறிஸ்து நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க.